மூலமந்திரம். அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். பெற்றோர் வணக்கம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். உமதருளால் குருகருள் பெறுவேனே, குருகருளால் உலகை அறிவேனே. மகரிஷிகளின் அருளொளி பெற எனக்கு உரு கொடுத்த தாயே தந்தையே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தர் ஞான மார்க்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாங்கய்யா, எங்கேருந்து வரீங்க? திருவண்ணாமலையிலேருந்து வரேன். திருவண்ணாமலையிலேருந்து வரீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறது எங்கே பண்ணுறீங்க? நெதர்லாண்ட்ஸாவில் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ லீவில் வந்திருக்கிறீங்க. லீவில் வந்திருக்கிறீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் லீவில் வந்திருக்கிறதுனால இங்கே பயிற்சி எடுக்க வந்திருக்கிறீங்க. லீவில் வந்ததுனால எப்படி நம்மளை தெரிஞ்சு வந்தீங்க? யூடியூப்பில் பார்த்தீங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு லீவில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் யூடியூப்பை பார்த்துட்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் காலையில் வந்து உங்களுக்கு இந்த உபதேச கிளாஸு நான் விளக்கம் கொடுத்தேன், அது நெட்டில் எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் ஆன்மீகத்தை பற்றி காலையில் உபதேசம் கொடுக்குற முறை சொல்லிட்டேன். ஆன்மீகத்தை பற்றி ஒரு டவுட்டு, கடவுளை பற்றியோ இறைவனை பற்றியோ அல்லது எது கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத பற்றியோ உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவுபட்டுட்டு போங்க. அறிவின் தெளிவு தான் ஆன்மீகம். ஆன்மீகங்கிறது ஒன்றும் இல்லை, நத்திங், ஒரு ஜீரோ தான். கடவுள் என்பது ஒரு கருத்துருவம், அசம்ப்ஷன் கான்சனேஷன்ஸ். அது வந்து ஹீத்தர்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, அதாவது நுண்ணிய துகள். நீங்கள் அதுக்கு மேலே ஒரு துகள் இல்லை, இந்த ஹீத்தர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்போ அந்த ஹீத்தர் துகள் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. அது அசம்ப்ஷன் கான்சனேஷன், கருத்தால் இதுவாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, இப்போ ஊடுன்னு சொல்கிறீங்க, இதை பில்டிங்னு சொல்கிறீங்க, தியான மடம்னு சொல்கிறீங்க. இதை இடிச்சுட்டா ப்ளஸ் தானே. அப்போ அங்கே தானே கட்டினீங்க. ஊடு வேணால் ஊடு கட்டிக்கிறீங்க, கோயில் வேணால் கோயில் கட்டிக்கிறீங்க, மசூதி வேணால் மசூதி கட்டிக்கிறீங்க, சர்ஜி வேணால் சர்ஜி கட்டிக்கிறீங்க. ஆனால் அடிநலம் தானே மெய், மேலே இருக்கிறதுலாம் பொய் தானே. ஏன்னா பொய்னா மெய் வந்து அழிக்க முடியாது, பொய்யை அழிச்சிடலாம். இதை புல்டோஸ் ரோட்டை இடிச்சிருவானே. இப்போ எவ்வளோ பெரிய கோயிலெலாம் ரோட்டில் வந்து ரோட்டு மேலே இருக்குதுன்னு இடிக்கிறானே. ஆனால் அந்த இடத்த நகர்த்த முடியுமா? அந்த ஸ்பேஸு இப்போ உட்காந்து இருக்கிறீங்களே, இந்த ஸ்பேஸை தூக்கிட்டு போக முடியுமா? இந்த இடத்த இதை வந்து இடித்து தூக்கிட்டு போகலாம், ஸ்பேஸ் எடுக்க முடியாதுல்ல. அதுதான் மெய். மெய்க்கு மேலே இருக்கிறதுலாம் பொய். இது சிம்பிள். மெய்க்கு மேலே, மண்ணுக்கு மேலே என்னென்ன தோன்றுதோ அது எதுவாக இருக்கட்டும், மண்ணுக்கு மேலே தோன்றும் பொருள் அனைத்துமே அழிவுக்கு உண்டானது. அது தாவரமாக இருக்கலாம், ஆண் பெண்ணாக இருக்கலாம், உயிரினமாக இருக்கலாம். மண்ணுக்கு மேலே தோன்றது அனைத்துமே அழிவுக்கு உண்டானது. மண்ணும் பொண்ணும் அழிவு இல்லாதது, மண்ணும் பொண்ணும் அழிவு இல்லாதது. மண்ணும் பொண்ணுன்னா தெரியும் உங்களுக்கு, தங்கம். மண்ணும் பொண்ணும் அழிவு இல்லாதது. இது ஆள் மாறிக்கிட்டே இருக்கும். உங்கள் அம்மா 100 பவுன் வச்சுருந்தது, அது உங்கள் வீட்டுக்காரிக்கு கொடுத்துருச்சு. நாளைக்கு உங்கள் வீட்டுக்காரி 100 பவுன் மருமகிட்ட கொடுத்துட்டு போவா அல்லது மகக்கிட்ட கொடுப்பா. இதை ஆள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இதை அனுபவிச்சும் போயிடுவான். புரியுதுங்களா? இதுதான் இறைநிலையினுடைய வேலை. அது எல்லாத்தையுமே திருப்திப்படுத்தும். வந்தவங்களை வாழ வச்சு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும், அது அப்படியே இருக்கும். அப்போ நாம் அப்படி நினச்சி, இதுதான் இறைநிலையுடைய தன்மை. அது வந்து ஸ்பேஸ் தான் இறைநிலை, வேறு ஒன்றும் இல்லை. காலப்போக்கில் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் எதாவது கேளுங்க. ஆக்சுவலி உங்களோட விளக்கம் உபதேசம் எல்லாமே அருமையாக இருந்தது. சரிங்க. எனக்கு என்னன்னா, இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம பண்ண நம்மளோட மனம் வந்து ஒருமைப்பாட்டாக இருந்து மேலே வந்து செயல்படணும். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இருக்கிற எங்களால் வந்து. அதை நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க கண்ணே. காரணம் என்னென்னு கேட்டால், நிறைய பேர் நான் தவங்கத்துக்கிட்டேங்க. முதல்ல ஒன்றை வந்து ஃபண்டமெண்டல் பார்ட்டிகள், அடிப்படை அறிவை தெரிஞ்சுக்கணும். ஃபண்டமெண்டல் அறிவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாம் விளங்கிடும். நான் உபதேசம் வாங்கிட்டேங்க, நான் 6 மாதமாக தவம் பண்ணுறேன், மனசு நிற்கலைங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நார்மலாக 2 GB 4 GB 8 16 32 128ங்கிறீங்க. ஒரு 1800 GB உள்ளது வச்சுருக்கிறீங்க. இந்த 1800 GB வந்து தேவையில்லாத பதிவு பண்ணியிருக்கிறீங்க. அதிகபட்சம் 3000 GB
வச்சுக்கோங்க. ஒரு 3000 ஜிபி இல்லது உங்கள்கிட்ட இருக்குது பென் டிரைவர். இந்த 3000 ஜிபியில் தேவையில்லாத பதிவு பண்ணிவிட்டு பல வருஷ கணக்கில் ஓடுற அளவுக்கு அதை பதிவு பண்ணியிருக்கிறீங்க ரெக்கார்டு. இப்போ அதை எப்படி அழிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது மனிதனால் கண்டுபிடிச்சது. நெட்டில் போட்டு சர்றன்னா போயிடும். ஆனால் இது கருத்தொடர்ந்து தாத்தாக்கிட்டேருந்து அப்பாக்கிட்ட வந்து சஞ்சீத கர்மான்னு சொல்லுவாங்க. அனுமான் மலை தூக்கிட்டு போகிறார் பாரு, அந்த மாதிரி கர்ம தூக்கிட்டு சஞ்சீத கர்மானா மூட்டை. உங்கள் அப்பாவுடைய தாத்தாவுடைய விந்து உங்கள் அப்பா உடம்புக்குள்ளே போச்சு, அப்பாவுடைய விந்து உங்களுக்குள்ளே வந்தது, உங்கள் விந்து பையன்கிட்ட போயிருக்குது. இதில் இருக்கிற எனர்ஜி எல்லாம் இருக்குமில்ல, அந்த விந்து பார்த்தா ஒரு லிக்விடு மாதிரி இருக்குது. அந்த லிக்விடில் இந்த உடம்பு டெக்ஸ்சர் இருக்குதுன்னா உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ஆலமரத்துடைய விதையை கையிலேயே பிடிக்க முடியாது. ஆலமரத்தினுடைய வித்து அதனுடைய சொத்து அதில் இருக்குது. ஆனால் 1000 பேர் உட்கார நிழல் கொடுக்குற பெரிய ஆலமரம் அதுதான். அதனுடைய விதையை விட சிறிய விதை ஒன்றும் இல்லை, அதை விட பெரிய மரம் இல்லை. இதுக்கு மேலே இறைவனை எப்படி புரிஞ்சுக்கிறது? விதையிலேயே சின்ன விதை ஆலமரத்து விதை, மரத்துலேயே பெரிய மரம் ஆலமரம். ஆலமரத்தினுடைய வித்து அதுக்குள்ளேருந்து கூட ஏதோ ஒரு படத்தில் ரஜினி கூட பாடுவார்ல. அப்போ அவ்வளோ அந்த விதைக்குள்ளே அந்த ஆலமரத்தினுடைய நுனி கிளை 1000 பேர் உட்கார நிலை இதெல்லாம் கற்பனை பண்ண முடியுமா? அப்போ இந்த வித்தில் எவ்வளோ சக்தி இருக்குது. அப்போ இவ்வளவும் பதிவாகி வந்திருக்கிறதுல இன்றைக்கி ஒரு குருநாதர்கிட்ட போய் ஏதோ ஒரு மார்க் உபதேசம் வாங்கிட்டு கண்ணை மூடுனா நிற்க மாட்டேங்குதுன்னா இந்த 3000 ஜிபியில் பதிவு பண்ணியிருக்கிறீங்களே அது விடுமா? இப்போ ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பதிவு பண்ணுறது வச்சுருக்கிறீங்க, அதில் பல வருஷ கணக்கில் ஓடக்கூடியது பதிவு பண்ணி வச்சுருக்கிறீங்களே. அறிவை சேர்த்திக்கிறதுக்கு நீங்கள் 3 எட்டு செலவு பண்ணீங்க, வாழ்க்கைக்கு 2-3 எட்டு வாழ்ந்துட்டு தான் அங்கே வர்றீங்க, 4 எட்டு 5 எட்டு 6 எட்டில் வர்றீங்க. அப்போ இந்த 6வது எட்டு வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுல 40 கிராஸ் பண்ணால் 6 எட்டு வந்துடும். அப்போ 6வது எட்டு வரைக்கும் 7வது எட்டில் வந்து தெரிஞ்சுக்கிற போது இது வரைக்கும் பதிவு இருக்கிறது விடுமா? அப்போ என்னென்னா அந்த பதிவெல்லாம் பொருட்படுத்தாத தொடர்ந்து நீங்கள் வருஷக்கணக்கில் தவம் பண்ணால் தான் அது நிற்கிங்கன்னு. சும்மா நீங்கள் தவம் பண்ணுங்க சரியாக போயிடும்னா டெய்லி உட்காந்து அந்த இடத்துல கவனிச்சுட்டு எந்திரிக்கிறீங்க, ஒரு நாள் அது அடங்கும். அடங்காத மனமும் அடங்கும். அந்த எண்ணம் குறுக்க வரும், நீங்கள் அந்த எண்ணத்தோடு போகக்கூடாது. உங்களுடைய நினப்பு அந்த புருவ மையத்தில் கவனிக்கிறதுலே இருக்கணும். அது வரும். நம்ம என்ன பண்ணினாலும் குறுக்க கிராஸ் ஆகிறோம். பிரபாகரன் மதிப்புக்கே கொடுக்க மாட்டேங்கிறான், இது லாய்க்கப்படாது. அது கூட நான் 4-5 எண்ணம் இருக்கும் பாரு. நீ பிரபாகரன்கிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணி பார்க்குற, அவன் தவத்தில் உட்காந்துக்கிறான், எந்திரிக்க மாட்டேங்கிறான், வரமாட்டேங்கிறான், இனிமேல் இதுக்கு மேலே மரியாதை இல்லை, நம்ம அவனை விட்டு போயிடலாம், நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறான். 4 மணிக்கு இந்த கடையில் போய் போண்டா சாப்பிட்ற வழக்கம், ஆனால் போக மாட்டேங்கிறான், தவத்தில் உட்காந்துக்கிறான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த கடையில் போய் சாப்பிட்ற வழக்கம், 4 ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்துட்டான், அந்த கடைக்கு சாப்பிட வரமாட்டேங்கிறான். இனிமேல் அவங்ககிட்ட அந்த நம்ம போய் பிரயோசனம் இல்லை, நம்மளை வந்து அவன் சந்தோஷப்படுத்த மாட்டேங்கிறான் அப்படின்னு அந்த எண்ணம் போயிடும். இன்னொருத்த எவன் மதிப்பு கொடுக்குறானா, இவன் 3 நேரம் நல்லா சாப்பிட்றான், அவங்ககிட்ட போயிடலான்ட்டு உன்னை விட்டுட்டு அந்த எண்ணம் அவங்ககிட்ட போயிடும். அதனால் முதல்ல போகிறதுக்கு ரொம்ப சிரமம் பண்ணும், பேயோட்டுற மாதிரி. இதைத்தான் பேயோட்டுறதுமா. அப்போ என்னென்னு கேட்டிங்களா, உங்கள்கிட்ட அந்த எண்ணம் போகிற போது உங்களை ஆட்டம் கட்டிட்டு போகும். அவ்வளோ சீக்கிரம் அந்த எண்ணம் உங்களை அடிமையாக்கிருச்சுன்னு வைங்க, டப்புன்னு குறுக்க எந்திரிச்சிக்குவீங்க. சரி நமக்கு அப்படியே திடீர்னு இன்னைக்கு போகலான்னு நினச்சோம், சரி நாளைக்கு தவம் பண்ணிக்கலாம் போ அப்படின்னு போயிட்டீங்களா, அது கொண்டாட்டம் போடும். ஓ இவனை நம்ம தவத்திலேருந்து எழுப்பிட்டோம், நமக்கு அடிமையாயிட்டான் அப்படின்னு உங்களை அதை ஏமாத்திடும். அதனால் எண்ணங்கள் என்ன வந்தாலும் நீங்கள் 1/2 மணி நேரம் எந்திரிக்காதீங்க, எண்ணம் வந்துட்டு போகுது. அப்போ டெய்லி அதை பொட் பண்ணி உட்கார்ற போது எண்ணங்கள் வருந்தான். எண்ணம் வந்தாலும் எண்ணத்தை கவனிக்க வேண்டாம், உங்களுடைய நினைப்பு பூர்வமயத்தில் இருக்கட்டும். அது இந்த உணர்வு கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி காலப்போக்கில் கிடைக்கும், கொஞ்சம் நாளாகி கிடைக்கும். எடுத்து அதனால சொல்கிறேன், 3 எட்டு வரைக்கும் நீங்கள் அறிவு சேர்த்துக்கிட்டீங்க, 2-3 எட்டு மனைவியோடு வாழ்கிறீங்க, இதுக்கு இத்தனை எட்டு செலவு பண்ணியிருக்கிறீங்களே, இது மட்டும் எப்படி ஒரே கிடைக்கும்? 8 நிமிஷத்தில் நீங்கள் உபதேசம் வாங்குறதுக்கு ஒரு 8 நிமிஷம் 8 நாளில் கிடச்சிருமா? 8 மாதத்தில் கிடச்சிருமா? 8 வருஷம் ஆகணும். 8 வருஷமாவது ஆனால் தான் முழுமையடையும். இப்போ 1லேருந்து 9 வரைக்கும் இருக்குது நம்பரில் 1 to 9 வரைக்கும் இருக்குது. அப்புறம் 10னா 0. அப்போ 1 to 9 வரைக்கும் இருக்கிற நம்பரில் முழுமையடைஞ்ச நம்பர்னு ஒன்று இருக்குது. வாழ்நாளில் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நம்பர்லேயே முழுமையான நம்பர்னு ஒன்று இருக்குது. முழுமையடைஞ்ச நம்பர்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? வாத்தியார் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த நம்பர்லேயே முழுமையடைஞ்ச நம்பர் நான் சொல்கிறது. சிவபெருமான் உடுக்க வச்சுருக்கிறார்ல, உடுக்க நம்பர் 1லேருந்து 9 வரைக்கும் போடுறீங்கல்ல, 8ஆம் நம்பர் எப்படி உடுக்கமாக இருக்குது, எப்படி இருக்குது நல்லா புரிஞ்சுக்குங்க. 8ஆம் நம்பர் எப்படி இருக்குது? அப்படி தான் இருக்குது. ரைட்டு. 8ஆம் நம்பரை நீங்கள் இந்த புஸ்தகத்தில் வச்சு பாருங்கள். 8ஆம் நம்பர் எங்கே தொடங்குறீங்களோ அங்கே முடுங்குதில்ல, புரியுதா?
எங்கே தொடங்குனீங்களோ அங்கேயே வந்து தான் முடியும். மற்ற நம்பரில் பொண்ணுனா இழுத்து விட்ருவீங்க, 2 இப்படி போட்டுருவீங்க, 3 இப்படி பிடிப்பீங்க, தொடங்கின இடத்துக்கு வராதில்ல. 5 இப்படி போடுறீங்க, 6 இப்படி போடுற. ஆனால் 8 மட்டும் இங்கே போய் இங்கே வந்து முடியுதில்ல. எங்கே தொடங்குனீங்களோ அப்போ எங்கே சுத்த வழியிலேருந்து வந்தீங்கல்ல, சுத்த வழிக்கு போனால் தான் முழுமை. அதனால அவர் உடக்கி வச்சு காட்டுறாரு. அப்போ உடுக்காடும்போது சத்தம் வருமில்ல, ஓம் பிரணவ சத்தம் வருதில்ல. அப்போ உடுக்கடிச்சா சத்தம் வருமில்ல. இவர் சத்தத்தை கிடையாளமாக உடக்கியை வச்சு காட்டுறாரு. அவர் வந்து சங்கு வச்சு காட்டுறாரு. வைணவருக்கு அது, சைனவருக்கு இது. மொத்தத்தில் 2 சத்தத்தை கொடுக்கறது தான். உடக்கியும் சத்தத்தை கொடுக்கும், சங்கும் சத்தத்தை கொடுக்கும். அங்கேருந்து வந்தேன்னு அடையாளம். அப்போ நம்பர் 8ஆம் நம்பர் பூர்த்தி ஆகுதுங்களா. அப்போ யோகத்தில் 8 நிலை வச்சுருக்கிறான். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசிக்தி, ஆகினை, துரியம், துரியாதீதம். இது 8 இன்னைக்கு இருக்கிற நடைமுறை லாங்குவேஜ். சித்தர்கள் சொன்னது இயமம், நியமம், ஆசனம், பிரணாயம், பிரத்யாகாரா, தாரணை, தியானம், சமாதி. ஆதிக்கு சமமானவன் பிரபாகரன். யார்? ஆதிக்கு சமமானவன். சமாதின்னா அந்த அடக்கம் பண்ண போகிறாங்களா, அது இல்லை. சமம் ப்ளஸ் ஆதி. நீ எங்கிருந்து வந்தான் பிரபாகரன்? சமாதி நிலை. சமாதினா இறைவனுடைய ஆதிக்கு சமமானவன். இறைவன் வேறு, நீ வேறு அல்ல. பிரபாகரனே தான் சிவன், சிவனே தான் பிரபாகரன். அப்போ பிரபாகரன் மனு யாருக்கு கொடுக்கணும்? மனு ஈசனுக்கு கொடுக்கணும். மனு மணிகாரருக்கோ, ஆர்ஐக்கோ, தாசில்தாருக்கோ, கலெக்டருக்கோ கொடுக்கக்கூடாது. அது புற வாழ்க்கைக்கு. அக வாழ்க்கையில் மனு ஆறுட்டு கொடுக்கணும், மனு ஈசங்கிட்ட கொடுக்கணும். அவன் தான் மனமாக இருக்கிறான். அந்த மனம் வெளியேறிட்டா நீ சவமாயிடுற. இப்போ சிவமாக இருக்கிற அந்த சுழி எடுத்துட்ட. 3 எழுத்து தான் 2க்குமே. சிவம் சி எடுத்துட்ட, மேலே தலை சுழி எடுத்தாச்சு. இப்போ சவமாயிட்டியெல்லாம். சவம் பேசுமா, நடக்குமா? அப்போ அவன் தான் மனு. உன்னுடைய மனம் எதுவாக இருக்குது? மகேசனே மனமாக இருக்கிறான். மனம் ப்ளஸ் ஈசனே மனுஷன். மற்ற ஜீவனுங்களுக்கு மனம் கிடையாது. அதனால் அதை மனுஷன்னு சொல்கிறதில்ல, அதை ஒரு ஜீவன்னு சொல்கிறோம். ஆடு மாடெல்லாம் ஜீவன் தானே சொல்கிறோம். ஆனால் உன்னை மனுஷன்னு சொல்கிறோம். ஏன் மனுஷன்னு சொல்கிறோம்? உங்கள்கிட்ட மனசு இருக்குது. மனசு மகேசனே மனமாக இருக்கிறான். அப்போ மகேசனே பிரபாகரனாக இருக்கிற போது இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய உயர்ந்த நிலையில் தான் நமக்கு என்ன? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனசு இந்த எண்ணங்கள் வந்து அதுக்கு பாடுபடணுங்கண்ணே. இப்போ அதுக்கு தானே சொன்னேன். நீ இப்போ வந்து நெதர்லாந்து போய் இருக்கிறதுக்கு 1/4 நூற்றாண்டு செலவு பண்ணியே இல்லையா? 1/4 நூற்றாண்டு நல்லா புரிஞ்சுக்க. 1/4 நூற்றாண்டு செலவு பண்ணாத வெளிநாடு போக முடியுமா? 3 24 வருஷம் முடிக்காத டிகிரி முடிக்க முடியாதல்ல. நல்லா புரிஞ்சுக்க. தமிழில் தான் சொல்கிறேன் நல்லா. அப்போ 3 செலவு பண்ணியால் வெளிநாடு போக. இது எப்படி 3 நாளில் செல்ல முடியும்? பாடு பண்ணமல்ல. எல்லாத்தோட உயர்ந்த நிலையல்ல. இப்போ வள்ளலார் பற்றி பேசுகிறீல்ல, விவேகானந்தரை பற்றி பேசுகிறீங்களா? சொன்னாவே உனக்கு புரிஞ்சுக்கிறேன். வள்ளலாரை பற்றி பேசுகிறீங்க, விவேகானந்தர்னு நினைக்கிறீங்க, ராமகிருஷ்ணர் பேசுகிறீங்க, ரமண மகரிஷி பேசுகிறீங்க. புரியுதில்ல? இவங்க வாழும்போது 100-150 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை செல்வந்தர் இருந்திருப்பான், எத்தனை ராஜாக்கள் இருந்திருப்பான். யாரையாவது நம்ம நினைக்கிறோமா? யாருக்காவது தெரியுமா? ஆனால் அவங்க போட்டோ யாரையாவது வீட்டில் வச்சுருக்கிறோமா? இவங்க போட்டோ தானே வச்சுருக்கிறோம். வள்ளலார் போட்டோ வச்சுருக்கிறீங்க, விவேகானந்தர் போட்டோ வச்சுருக்கிறீங்க, ரமணர் போட்டோ வச்சுருக்கிறீங்க. வேறு அவங்க காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள்லாம் செல்வந்தர் போட்டோ இருக்குதா? இல்லையல்ல. அதுதான். அப்போ நாம் அதுக்கு பாடுபட்டவங்களுக்கு தான் அந்த பலன் கிடைக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், மனைவியோடு வாழ்கிறதுக்கு ஒரு 4 எட்டு செலவு பண்ணுறோம், அறிவு சேர்த்துக்கிறதுக்கு 3 எட்டு செலவு பண்ணுறோம், 7 எட்டு போயிடுச்சு. 8வது எட்டுக்குள்ளேயாவது இது முழுசாக 8வது எட்டுக்கு அப்புறமாவது. அதனால தான் சஷ்டி எடுத்த பூர்த்தின்னு வச்சுருக்கிறான். அதுக்கப்புறம் முழுமையாக பொருள் துறையிலேருந்து விலகிடணுங்கண்ணே. அது வரைக்கும் அதில் இருக்கணும். ஆனால் இதை 2 எட்டு 3 எட்டு 4 எட்டு 5 எட்டுக்குள்ளே தெரிஞ்சுக்கணும். முழுமையாக இறங்கக்கூடாது. முழுமையாக நீ வந்து 8வது எட்டில் ஸ்டார்ட் மாறிக்கணும். அப்படியே மடமாற்றிடணும். அப்போ தான் ஒட்டுமொழியை எல்லாம் தியானம் பண்ணுறாங்க. சினியா படத்தில் காட்டுற மாதிரி இந்த கிராபிக்ஸ் வச்சு காட்டுற மாதிரி நீ கண்ணை மூடி உட்காந்து இருக்கிற, அப்படியே வந்து குப்பு குப்புன்னு இறந்துன்னு ஒரு காலத்தில் நடக்காது. அதெல்லாம் நடக்காது. பணம் மூடிக்கிட்டு போகிறவன் செய்கிற வேலை. அந்த கிராபிக்ஸுக்கு பார்த்துட்டு வண்ண இயல்பாக பேசி இயல்பாக போட்டு அனுப்புகிறேன். எந்த கிராபிக்ஸும் இல்லை. அந்த கிராபிக்ஸை பார்த்து ஜனங்க பணத்தை கொண்டு கொட்டுது. ஆச்சா, 2000 3000 போன மாதம் ஒரு 6 மாதம் முன்னாடி ஒருத்தர் வந்தார், சேலத்துலேருந்து டிஆர்ஓ வந்தார். டிஆர்ஓ படித்தவர். இந்த 20,000 வாங்கினாங்களாம் பயிற்சிக்கு. ஒரே டேக்கில் 200 ரூபாயா. இந்த 200 பேரா? ஒரு ஆளுக்கு 20,000 பீஸு, நபர் 200 பேராம். எவ்வளோ பணத்தை அள்ளிக்கிட்டு போகிறது? ஆனால் இவ்வளோ விளக்கம் இல்லைங்க அப்படிங்கிறார்.
எனக்கு அது ரொம்ப பெருமை. நான் பெருமைன்னா நான் பெருமை கொள்ளலை, எனக்கு ஒதுத்துற மகான்களுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறேன். இப்படிலாம் ஜனங்கிட்ட பணத்தை பிடிங்கிட்டு லட்ச லட்சமாக பிடிங்கிட்டு அறியாமை பயன்படுத்தி பிடுங்குறாங்களே, அந்த 20,000 ரூபா கொடுத்து அவன் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன கடை பிடிக்க போகிறான்? இப்போ நான் சொல்கிறத ஒரு 3 நாளைக்கு போனீங்களா ஒரு இடத்துல ஒரு 25,000 வாங்குறான், ஏசி ரூம்லேயே உங்களை வச்சுருக்கிறான், தங்க வச்சுருக்கிறான், நல்லா நீட்டாக கவனிப்பான், புல்லுத்தர இருக்குது, நல்லா வாக்கு போகலாம். நீ அந்த 3 நாள் நல்லா இருப்ப பிரபாகரா, 4வது நாளும் பொண்டாட்டி பிள்ளை ஒருத்தான பார்த்தாவன வருஷம் முழுவதும் அங்கே இருக்க போறியா? 20,000 ரூபாய் கொடுத்துட்டு முடி கொடுத்துருவோம்ல. ஆனால் விளக்கம் நீங்கள் இங்கே கிடைச்ச விளக்கம் கூட அங்கே இல்லைங்க அப்படிமா. அதனால் ஆன்மீகங்கிறது அதனால் வந்து கடவுள் உங்களை தவிர கடவுள் வெளியே இல்லை. இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி தெளிஞ்சு புரிஞ்சுக்குங்க. உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்குள் நீயே தான் கடவுளுங்கிறது கொஞ்சம் நாள் ஆகணும். நீயே தான் கடவுள்னு சொல்கிறது அவ்வளோ சீக்கிரம் மனசு ஏற்றுக்காது. என்னங்க என்ன போய் கடவுள்னு சொல்கிறீங்களே அப்படிம்ப அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்காது. கொஞ்ச நாள் ஆகும்போது நீயே கடவுள்னு தெரிஞ்சுக்குவேன். ரைட், வேறு என்ன கேட்குறீங்க? இப்போ இது நம்மளோட எண்ணங்கள் வந்து இப்போ நம்ம முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, ஆமாம், தூங்கும்போது வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. அது வந்து தூங்கும்போது சில கனவுகள்லாம் வந்து ஒரு சில பாட்டு வந்து ஞாபகம் இருக்குன்றாங்க, இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட் அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதாவது வந்துங்க, பகலில் வந்து அதிகமான எண்ணங்கள், மனதில் அதிகமான எண்ணங்களை போட்டு நீங்கள் வந்து நான் அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், அந்த இடத்த பிடிக்கணும், என்னுடைய இலக்கு அதுன்னு சொல்லி இதுக்கே காலையிலேருந்து நைட்டு இந்த மனசு ஓஞ்சி போகிற, தானாக படுக்க மாட்டான், ஓஞ்சி போகிற வரைக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். வேலைக்கு போயிட்டு இருந்தால் கூட அடுத்தது பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, ஏது பண்ணலாம், ஏது இந்த சிந்தனையே இருக்கும்போது வல்கட்டாமே உடந்து சோர்ந்து போய் நீ ரெஸ்ட் கொடுக்க மாட்ட, தானாக உன்னை படுக்க வைக்கும். அப்போ படுக்கிற போது அது பீட்டா ப்ளஸில் நீ இயங்கிக்கிட்டு இருக்கிற, இந்த பீட்டா மைனஸ் ஆகி ஆல்பா வேலைக்கு போகும். அந்த ஆல்பா வேலைக்கு போகும்போது அந்த மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அலைய ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த இயல்பாக டீட்டாவில் இருந்தால் தான் உங்களுக்கு, அதாவது டீட்டா வேவில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது வந்து மனசு முழுமையான தூக்கம் கிடைக்கும். டெல்டாங்கிறது 0 பாயிண்ட்டுக்கு போயிடும். ஆனால் டீட்டாவில் இருந்தால் தான் முழுமையான தூக்கம் கிடைக்கும். ஆனால் டீட்டாவுக்கும் போகாத பீட்டாவுக்கு வராத ஆல்பா நிலையில், ஆல்பா நிலை கொஞ்சம் என்ன ஓட்டம் இருக்கும். இங்கே துரியங்கிறது ஆல்பா நிலை. இப்போ நீங்கள் செஞ்சது பீட்டா மைனஸுக்குள்ளே போயிருக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டி கொடுத்து பீட்டாவில் இருந்தால் இயங்குறோம், பீட்டா மைனஸுக்குள்ளே போகிறது கற்றுருக்குறீங்க. இங்கே போயிட்டீங்களா அடுத்த நிலைக்கு வரும்போது உங்களுக்கு ஆல்பா வேவ் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆல்பா வேவ்ங்கிறது மனசு ஓடாது, அலைபாயாது. அந்த ஆல்பா நிலை இப்போ இந்த பீட்டாவும் ஆல்பாவும் கலந்து இயங்கிறதுனால உங்களுக்கு வந்து நைட்டு வந்து படுத்துருக்கும்போது எண்ணங்கள் குறுக்க வர்ற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் தொடர்ந்து இந்த தியானம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பீட்டா மறைஞ்சு ஆல்பா நிலையை காட்டி கொடுக்கும். அப்போ அமைதியாக இருக்கும். நீங்கள் எதை நினச்சி படுக்கிறீங்களோ அப்படியே படுத்துருக்கலாம், எண்ணம் குறுக்க போகாது. அது கொஞ்ச நாள் பாடுபடணும். நான் சொன்னல 3000 GB இந்த பதிவு இருக்குது இல்லைங்கண்ணே, இதை இப்படி வச்சுக்கிட்டு இதை என்ன செவுறு வச்சு மறைக்கிறதா? அதை உசுர்னு இருக்கிற வரைக்கும் மன அலைச்சல் இருக்கும். அதை பொருட்படுத்திக்காத 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கிறீல்ல, என்ன அலையல் வரக்கூடாது, என்ன மனதனுடைய மென்டல் ப்ரீகவன்சி வரக்கூடாதுன்னா டெத் ஆனால் தான் வராது. ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் தான் மென்டல் ப்ரீகவன்சி லாஸ் ஆகும். நான் அதுக்கு தான் கடல் சொன்னேன். கடல் அலை என்றைக்கு ஓயறது? நீ எப்போ வந்து மீன் பிடிக்க போகிறது? மீனவே கடல் அலை அடிச்சுக்கிட்டு இருக்குது பார்த்து டெய்லியும் கடல் கடை நின்றுட்டு வெளியே வந்துட வேண்டியதான். நான் கண்ணை தவம் பண்ணால் கண்ணை மூடனா எல்லாம் என்ன வருதுன்னா நீ எப்பவுமே பண்ண முடியாது. அது வரும் 10 நாளைக்கு மறைஞ்சிடும். நீ அதை வென்று தான் வரணும். நான் விட போகிறதில்ல. அதனால் காட்டானை மேலேறி கடத்தெருவு போகையில் அழுகணி சித்தற்பாடு காட்ட மாட்டான். உனக்கு அவ்வளோ சீக்கிரம் அவன் காட்ட மாட்டான். காட்டானுங்கிறது அவன் தெய்வம். உனக்கு காட்ட மாட்டான். நீ இவ்வளோ புல நிமித்தத்தில் இருக்கிறவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் அவனுடைய ரூபத்தை காட்டுவானா? ஆனாலும் நீ அவங்ககிட்ட சபதம் போடுற, காட்டானை மேலேறி கடத்தெருவு போகையில் எனக்கு காட்டாது இருக்கிறீல்ல, நீ காட்டுலினாலும் நான் மேலே ஏறி வந்து உன்னை பார்ப்பேன்னு நீ சபதமாக செய்கிற. காட்டானை மேலேறி கடத்தெருவு, கடத்தெருவுன்னா இந்த தெருவில் போனீங்கள்ல, இங்கேருந்து போனீங்கள்ல கடைத்தெருவு, இது கடை, இங்கே தெருவுக்கு ஒவ்வொரு லைனாக வர்றீங்க. காட்டானை மேலேறி கடத்தெருவு போகையிலே நாட்டார் நமைவரித்து நகைபுரிய பார்ப்பாரோ. இந்த போய் என்னமோ பிரபாகரன் தவங்கத்துக்கு போயிட்டானா, அசியமாக வேலையில்லாத போயிட்டுருக்கான், எனக்கு தவன்னு ஒத்துக்கிறால எல்லாம் உடைய கிண்டல் பண்ணுவான், கேலி பண்ணுவான். இந்த வயசில் போய் தவங்கத்துக்கிட்ட அனுபவிக்க வேண்டிய எல்லாம் கேலி பண்ணுவான். ஆனால் காட்டானை மேலேறி களத்தெறிவு போனாலும் நாட்டார் நமைவரித்து நகைபுரிய பார்ப்பாரோ. வெளியே இருக்கிற நாட்டாரும் உண்டு, உங்கள்கிட்ட 5 பேர் நாட்டார் இருக்கிறானே, இந்த இவெல்லாம் விடமாட்டான். இவன் அனுபவிச்சு பழகிருக்கிறான்ல, பொண்ணை பார்த்து பழகிருக்கிறான், தேவையில்லாத கேட்டு பழகிருக்கிறான், கண்டது சாப்பிட்டு பழகிருக்கிறான், இவங்களும் விடமாட்டாங்க. அதனால் நாட்டார் நமைவரித்து நகைபுரிய பார்த்தாலும்
காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர பார்ப்பேனே. இவங்கெல்லாம் என்னை தடுங்கல் பண்ணினாலும் வைராக்கியமாக நான் வந்து இந்த இடத்துல நின்று உன்னைய கண்குளிர பார்ப்பேனே கண்ணம்மா. கண்ணம்மான சக்தியை வந்து அவர் கண்ணம்மான்னு சொல்கிறாரு. அப்போ காட்டானை மேலேறி கடுத்தறிவு போகையிலே நாட்டார் நமைபறித்து நகைபுரிய பார்ப்பாரோ. நாட்டார் நமைபறித்து நகைபுரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண்குளிர பார்ப்பேனே அப்படிங்கிறது. அவரே தான் ஒன்று சொல்லுவார். இந்த இடத்துல போனீர்கள் முத்து முகம், இந்த முகம் முத்து மாதிரி இருக்குது, அழகாக அப்படியே பவள முத்துங்கிற முத்து முகப்போனே முச்சந்தி வீதியிலே. சந்தி முச்சந்தி பிரமிடு 2 முச்சந்தி, இதுதான் முச்சந்தி. முத்து முகம் முச்சந்தி வீதியிலே 10 இதழ் பரப்பி. இந்த இடத்துல கவனிக்க சொன்னல, ஒரு தாமரை விரிஞ்சே எப்படி இருக்கும் அந்த மாதிரி உனக்கு விரித்து காட்டும். அது நாளாகும் இப்போ அது காட்டும். அப்போ முத்து முகப்போனே முச்சந்தி வீதியிலே 10 இதழ் பரப்பின் பஞ்சனையின் மேலே இருந்து. அது 10 இதழ் பரப்பி இருக்குது, அது மேலே ஒரு பஞ்சை போட்டு உட்காந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பூவே ரொம்ப மென்மையாக இருக்கும், அது மேலே என்ன பஞ்சு வச்சு உட்காந்தி பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப சுகமாக இருக்காது, அந்த மாதிரி இருக்குங்கிறார். 10 இதழ் பரப்பின் பஞ்சனையின் மேலிருந்து அத்தை அடக்கவில்லை யாருமில்ல வேலையிலே. அதான் அந்த மனசை அடக்கி யாருமில்ல, அந்த இடத்துல யாரும் கிராஸ் வரமாட்டாங்க. அத்தை அடக்குன்னா அந்த மனசை, அத்தை அடக்கு நிலை யாருமில்லா வேலையில். இந்த பக்கம் அந்த பக்கம் மனசு அலைபாயாத மனசு எண்ணங்கள் யாருமில்லா வேலையிலே என் குத்து விளக்கேற்றி. குத்து விளக்குங்க இருக்கல்ல, இதுதான் குத்து விளக்கு. குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பார்ப்பேனே. இங்கிருந்து வந்திருக்கிற எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கு வந்துட்டு காளாமணி விளக்கு இங்கே தொங்குது. கோயிலில் வந்து கருவறையில் ஒன்று தொங்குமல்ல, சங்கிலியில் தொங்க விட்டுருப்பாங்க, இது உச்சியில் கீழே தொங்குது. இந்த விளக்குக்கு இந்த விளக்கு போய் ஜாயிண்ட் ஆகணும். இது சக்தி விளக்கு, குத்து விளக்கு. இப்போ குத்து விளக்கு தான் நீங்கள் கூட்டி போகிறீங்க, மூச்சு ஏற்றி இறக்குறீங்கல்ல, இங்கே இருக்கிற குத்து விளக்கை காளாமணி விளக்கு கொண்டு போட்டுறீங்க. யாரும் காணாத அதிசய விளக்கு காளாமணி விளக்கு. அப்போ குத்து விளக்கேற்றி எங்கள் அண்ணம்மா கோலமிட்டு பார்ப்பேனே அப்படின்னு சொல்கிறார் அழுகணி சித்தர். அது முத்து முகம்னு சொல்கிறார். அதனால தான் இங்கே தான் இருக்குது. ஆனால் மூச்சை ஏற்றி இறங்கணும், அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு விடாது. அப்போ திருமூலர் சொல்லுவார், ஆரியர் நல்லார், ஆரியர் நல்லார் குதிரை 2 உண்டு, குதிரை 2 உண்டு. அதனால் ஆரியர் நல்லார் குதிரை 2 உண்டு, வீசி பிடிக்க பிறகறி வாரில்லை. கூறிய நாதன் குரு அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் மாமி அப்படிங்கிறார். ஆரியர்னா தெய்வம், அவர் நல்லவர் தான். குதிரை 2 உண்டு. அப்போ 2னா ஒரு குதிரைக்கு எத்தனை கால் இருக்குது? 4 கால். 4 கால் ஓடுற குதிரையை நாள் பிடிக்க முடியுதா? பிடிக்க முடியல. இங்கே 2 குதிரையை சொல்கிறாரு. இது ஒரு குதிரை, இது ஒரு குதிரை. இந்த மூச்சு சொன்னால் தொடங்குது. அம்மா மூச்சு 16, அப்பா மூச்சு 12, நடுநாடி 8. இந்த 16 12 போய் அடங்கணும். நீ பண்ணப்பட இங்கே 1 சேர்த்திடுவேன். 16 12 அடங்கினா இந்த 2 இங்கேருந்து 8 அடங்கணும். அப்போ தான் நீங்கள் ஆதி நிலைக்கு போக முடியும். அதனால தான் அவர் குதிரை 2 உண்டுங்கிறாரு. அப்போ 4 கால் குதிரையே அடக்க முடியலையே, 16 கால் குதிரையை எப்படி அடக்க முடியும்? இது 16 ஈரட்டு 16 இதில் இருக்குது. அதனால தான் சொல்கிறார், ஆரியர் நல்லார் குதிரை 2 உண்டு, வீசி பிடிக்க விறகு அறிவாரில்லை. அதை வெளியே ஓடுறது, அந்த மூச்சை நிறுத்தி உள்ளே பிடிக்கிறதுக்கு விவரம் தெரிஞ்சவங்க இல்லை. விறகு அறிவார் இல்லைன்னா இந்த விவரம் தெரிஞ்ச ஆள் இல்லை. வீசி பிடிக்க விறகு அறிவார் இல்லை. கூறிய நாதன் குருவர் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தாமே. கூறிய நாதன் குரு அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தாமே. குரு சொன்னபடி எப்படி சொல்லி கொடுத்தாரோ அவர் சொன்னபடி செஞ்சீங்களா ஒரு காலத்தில் அடங்கியிருன்னு திருமூலர் சொல்கிறார். அதனால் சொல்கிறார், இந்த மூச்சுக்கு தான் சொல்கிறார், அது சொல்கிறார். அதனால் அதான் சொல்கிறார், ஆரியர் நல்லார் குதிரை 2 உண்டு, வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை. கூறிய நாதன் குரு அருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தாமேங்கிறார். இதே பாட்டை வேறு மாதிரி சொல்லுவார் அழுகணி சித்தர். 8 புறவியடி, அதுவும் புறவை குதிரை, பேரை மாற்றி போடுவாங்க. 8 புறவியடி 16 காலடியும். இப்போ ஒரு குதிரை 4 காலே பிடிக்க முடியும். 16 கால்னா 12 கால், 16 காலடி, இது 12 கால். திருமூலர் சொன்னது இது. அப்போ 16 காலடியை விட்டாலும் பாகமடி. இதை விட்டுட்டீங்கன்னா இன்றைக்கி செய்ய சிரமமாக இருக்கும். விட்டுட்டீங்கன்னா எதிர்காலத்தில் நீ சின்னப்பட்டு சீரழிஞ்சிட்டு மலை ஜலம் கழிச்சிட்டு தான் படுத்திருப்ப, தெரியாது. தொடர்ந்து செஞ்சு பழகிட்டீங்கன்னா நாளைக்கு 100 வருஷம் வாழ்ந்தாலும் 90 வருஷம் வாழ்ந்தாலும் உன்னுடைய மூச்சு நில்லுன்னா நிற்கும். அடக்க ஆயிரும்னா ஆயிடுவேன். நீ சொன்னால் கேட்கும், உன் சொல்படி கேட்கும் மூச்சு.
இப்போ மூச்சு சொல்படி நீ கேட்டீங்கன்னா அதோட போயிட்டுனா அது நீ சொல்கிறது அது கேட்கும். இப்போ அப்பா சொல்கிறது இப்போ கேட்டால் தானே நாளைக்கு நீ சொல்கிறது அப்பா கேட்பாரு. இப்போ அப்பா சொல்கிறது கேட்கலின்னா எப்படி உனக்கு நல்ல பையனாக வர முடியும்? நல்ல பையனாக வர முடியாதுல்ல. ஆசிரியர் சொல்கிறத கேட்கணுமில்ல. 4 நூற்றாண்டுக்கு அப்பாவும் ஆசிரியர்னு சொல்கிறது கேட்டுக்கிட்டது நல்ல அறிவு வளரும். அப்போ 4 நூற்றாண்டுக்கு அறிவு வத்துக்கிட்டினா நீ சொல்கிறத உலகம் கேட்குமில்ல. இப்போ நீ உலகத்துக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குற. ஏன்னா 4 நூற்றாண்டு அப்பாக்கிட்டையும் ஆசிரியர்கிட்டையும் அறிவு தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டேன். தெரியாதவன் இங்கே தான் இருப்பான். அப்போ அதனால் எட்டா புறவியடி ஈராறு காலடியோ விட்டாலும் பாதமடி வீதியிலே தான் மறித்து கட்டா கயிறெடுத்து கால்நாளும் சேர்த்திருக்கு அட்டாள தேசமெல்லாம் ஆண்டிருந்தால் ஆகாதோ. அஷ்டாங்க தேசம் நம்மளை 8வது நிலை ஆண்டிருந்தால் ஆகாதுங்கிறார். அப்போ எட்டா புறவி, அப்போ இது 8வது சாதாரண புறவியை ஓடுது. குதிரை புறவினா ஈராறு கால், அது 12 கால் குதிரை. விட்டாலும் பாதமடி வீதியிலே தான் மறித்து, அது எங்கேயாவது ஒரு பக்கம் நீ படுக்க வச்சிடும். அதனால் வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காது. அந்த மூச்சை வீதியில் விடாத, உள்ளுக்குள்ளே விடு, ஆதிக்கு விடு. வீதி அனுப்புறதை நிறுத்திட்டு ஆதிக்கு அனுப்புங்கிறார். வீதிக்கு அனுப்பாத, மூச்சை ஆதிக்கு அனுப்புங்கிறார். வீதிக்கு அனுப்புறத விட்டுட்டு ஆதிக்கு அனுப்புங்கிறார். அப்போ விட்டாலும் பாதமடி வீதியிலே தான் அனுப்புறது. கட்டா கயிறு எடுத்து, எதனால் கட்டுறது? கட்டாத கயிறு என்ன கயிறு? மனசால் தான் கட்டணும். 4 நாளும் சேர்த்திருக்கு. இப்போ 12 மூச்சு உனக்கு வெளியே போச்சுன்னா 8 மூச்சு தான் உள்ளே வருது. ஒரு மூச்சுக்கு 4 மூச்சு வெளியாகுது. அப்போ கட்டா கயிறு எடுத்து 4 நாள் சேர்த்திருக்கு கட்டுனா, கட்டா கயிறு எடுத்து 4 நாள் சேர்த்திருக்கு. அந்த 4 நாளும் வெளியே போகாத பார்த்துக்கலாம். அப்போ 12 மூச்சு உனக்கு வந்ததுன்னா அந்த 12 அப்படியே நிறுத்திக்கலாம். இப்போ வெளியே போச்சுன்னா ஒரு மூச்சுக்கு 4 வெளியே போயிடும். கட்டா கயிறு எடுத்து அந்த 4 கால்னா 4 மூச்சு வெளியே போகாத பார்த்துக்க. கட்டா கயிறு எடுத்து 4 நாள் சேர்த்திருக்கு. எதனால் எரி கட்டுறது? மனதால் தான் கட்டி வைக்கும். உள்ளவனை கபரு போட்டால் கட்ட முடியும். 4 நாள் சேர்த்திருக்கு. கட்டா கயிறு எடுத்து 4 நாள் சேர்த்திருக்கு. அட்டாள தேசமெல்லாம் ஆண்டு இருந்தால் ஆகாதோ. ஆண்டு இருக்கலாமே, ஏமாந்து விட்டுட்டுனே அப்படிங்கிறார். அட்டாள தேசம்னா இயமம் நியமம் ஆசனம் பிரணாயம் பிரத்யாகார தாரணை தியானம். அப்போ சமாதி, அந்த சமாதி நிலை அஷ்டாங்க தேசத்தில் 8வது நிலை சமாதி நிலை. நாம் ஆண்டு இருக்கலான்னு சொல்கிறார் பெருமான். இதுவும் இப்போ வந்து விந்து விட்டான் நொந்து கெட்டான் அப்படின்றதும் சொல்கிறாங்க இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் வந்து இப்போ வந்து ரொம்ப பயமாகவும் இருக்கும். ஆனால் இது இந்த மாதிரி எப்பயுமே இருந்துச்சான்னு தெரியல. இப்போ ஃபோன் இருக்கிறதுனால அது எக்கச்சக்கமாக வந்து கண்டதும் இருக்குது. ரொம்ப ஈஸியாக வந்து விந்து விடுறதுக்கான அதுக்கான ஒரு சங்கல்பமே இல்லாமல் அதை பண்ணுறதுக்கான அதுதான் கண்ணு. அதனால தான் விஞ்ஞான அறிவு வளர வளர இப்போ திருச்சியிலேருந்து எத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் கண்ணு. 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இதில் முழுமையாக இருந்தாங்க. 19ஆம் நூற்றாண்டில் இதில் வந்து 90% இருந்தாங்க. 20ஆம் நூற்றாண்டில் ஒரு 50% இருந்தாங்க. இப்போ 21ஆம் நூற்றாண்டில் இது ஒரு 10%, 5% தான் நாடி வர்றாங்க. அதுக்கு மேலே வள்ளலார் காலத்திலேயே யாரும் கேட்குறதுக்கு வரல. கடை விரித்தேன் கொள்வாரில்லை கட்டி விட்டேன்னு சொல்லிட்டார் ஆச்சுங்களா. அதிகபட்சம் முழுமையான ஆன்மீகம் 19ஆம் நூற்றாண்டோட முடிஞ்சு போச்சு கண்ணு. அதுக்கப்புறம் விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாகிடுச்சு. விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாகும் போது அணுவப் பொருட்கள் வரும். அப்போ விஞ்ஞான வளர்ச்சி வர வர அணுவப் பொருட்கள் கூட கூட ஆன்மீகம் வந்து சுருங்கி போயிடும். புற வழிபாடு பெருகிடும். ஆன்மீகம் என்பது அகத்துக்குள்ளே வழிபடுவது ஆன்மீக வழிபாடு. புறத்தே வழிபடுவது மத வழிபாடு. புற வழிபாடுக்கு கூட்டம் சேரும், ஆன்மீக வழிபாட்டு கூட்டம் சேராது. வெளியே இருக்கிறது ஆன்மீகம் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அது மத வழிபாடு, புற வழிபாடு. இது அக வழிபாடு, ஆன்மீக வழிபாடு. புரியுதுங்களா? ஆன்மா உள்ளதான் இருக்குது. ஆன்மா எங்கே இருக்குது? ப்ளஸ் அகம். ஆன்மா ப்ளஸ் அகத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் ஆன்மீக வழிபாடு. அது வந்து மத வழிபாடு, புற வழிபாடு. அதனால் அது இதுக்கு வர்றது ரொம்ப ரேர் கண்ணு. அங்கொன்று இங்கொன்று தான் வருவாங்க. நம்ம யார் சொல்லி தப்பு இல்லை. அதுக்கு ஈஸியாக சொல்கிறது என்னென்னா, ஒரு டிஸ்ட்ரிக்டில் பில் கலெக்டர் 1000 பேர் இருப்பான். பில் கலெக்டர்னால் வீட்டு வரி வசூல் பண்ணுறான்ல, தப்பு சொல்லலை. எல்லாத்துக்கும் நவதுவாரம் தான், எல்லாம் மாநிலர் தான். அவர் அந்த தகுதியோட தொடக்கப்பள்ளியோடு நின்றுட்டார். அவர் தொடக்கப்படியாக நின்றுட்டு ஒரு பில் கலெக்டராக வந்துட்டார். பில் கலெக்டர் தான் சொல்லுவாங்க, கலெக்ஷன் வீட்டு வரி வசூல் பண்ணுறேன். ஆனால் 30 லட்சம் பேர்த்துக்கு ஜில்லா கலெக்டராக இருக்கிறாரு. பில் கலெக்டர் 1000 பேர்த்தில் இருப்பாங்க. ஜில்லா கலெக்டர் 1000ல் ஒருத்தர் தான் இருப்பார். அவர் தானே சீஃப் மினிஸ்டர் மாவட்டத்துக்கு. சீம் அவர் தானுங்க கலெக்டரு. அப்போ அது எவ்வளோ கஷ்டப்படணும். கலெக்டர் ஆகணும் எவ்வளோ 2 டிகிரி படிக்கணும். ஏற்கனவே ஐஏஎஸ் பாஸ் பண்ணி ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க கேள்வியெல்லாம் கேட்கணும், சப்மிட் பண்ணணும். எல்லாருடைய அறிவும் தெரிஞ்சுங்க. விஓ, ஆர்ஐஇ, தாசில்தார், டிஆர்ஓ, இத்தனை பேர்த்துடைய அறிவும் தெரிஞ்சிருக்கணும். கலெக்டர் இத்தனை பேர்த்துக்கு கீழே மேலே போயிடுறாருல. அப்போ ஐஏஎஸ் ஆகிறதுனா அவ்வளோ சாமானிய முடியுமா? ஈஸியாக சொல்லிடலாம். நீ பெரிய கலெக்டரா ஆய் பாரு, ஆனால் தானே தெரியும். அப்போ
அதான் சொல்லுவாங்க, பில் கலெக்டர் யார் வேணாலும் ஆகலாம், ஜில்லா கலெக்டர் ஆக முடியாது. அவர் என்ன ஆகலாம், கஷ்டப்படணும். ஆனால் நீ கஷ்டப்பட தயாராக இருக்கிறியா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உங்கள் ஊருக்குள்ளே போய் பார்த்தா பில் கலெக்டர் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஜில்லா கலெக்டர் ஊருக்கு என்ன எத்தனை பேர் இருக்க போகிறான்? 8 பட்டி 10 பட்டிக்கு ஒருத்தன் தான் இருப்பான். நிறைய இருக்கிறாங்களா? இல்லை, அங்கொன்று இங்கொன்று தான் இருக்குது. அது படிச்சுட்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டம். அது மாதிரி தான். அதனால் ரொம்ப கஷ்டப்பண்ணுங்கண்ணே. இந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிறதுக்கு யாரும் தயாரில்லை. எங்கே நம்ம போனோமா, கோயிலுக்கு போனோமா, சாமி கும்பிட்டோமா, வந்தோமா அப்படின்னு புற வழிபாட்டில் இருக்கிறான். அவனுக்கு துன்பம் தொலையாது. கடைசியில் வேதனைப்படுவான். வேதனைப்படுற போது இங்கே வருவான், நிற்காது. நான் 8 மேலே யார் வந்தாலும் உபதேசம் கொடுக்குறதில்ல. உபதேசம்னா ஆன்மீக விளக்கம் கொடுப்பேன். இப்போ உங்களுக்கு தொட்டு கொடுத்து பார்த்துங்க, அதை நான் கொடுக்குறதில்ல. வேண்டாங்க, நீங்கள் நிற்காது. அவங்க சொல்கிறது என்னால் கேட்க முடியாது. அவன் 8 பதிவு பண்ணால் பாருங்க, நான் அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன். நான் எங்கேயும் போகாதவன். என்கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னேன், எனக்கு என்ன தெரியும்? நான் போனேன், போகலின்னு சொல்ல. எல்லா நவகிரக கோயிலுக்கு முடிச்சிட்டேன், பஞ்சபோதம் கோயிலுக்கு போத்துட்டேன், சிவன் கோயிலும் பார்த்துட்டேன், பெருமா கோயிலும் பார்த்துட்டேன். ஒரு இந்துவாக பிறந்த கிடையாமல் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டேன். இனிமேல் பார்த்து என்ன பண்ண போகிறேன்? இப்போ எனக்குள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வெளியே பார்த்தேன், 4 8 வரைக்கும் வெளியே பார்த்தேன். ஆச்சா, 3 8 முழுசாக பார்த்தேன். 4வது 8லேருந்து உள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். 3 8க்கு வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். 4வது 8லேருந்து இங்கே பார்க்குறேன். 30வது வயசுலேருந்து உள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். 4வது வயசுலேருந்து உள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அவ்வளோ சீக்கிரத்துக்கு வரமாட்டாங்க கண்ணே, லேட்டாகும். சொல்லுங்கள் மறுபடியும். ஓகே. சரி, இன்னொன்று இப்போ யாரோ ஒருத்தவங்க மன்னிக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு அவங்க மேலே கோவம் இல்லாமல் இருக்கணுன்றது அதுதான் பண்ணுன்ட்டு இருக்குது. பட் ஆனால் அவங்க பண்ணதெல்லாம் நம்மளுக்குள்ளே இருந்து அதை அதுலேருந்து வெளியே அந்த சினத்தை சினம் இல்லாமல் எப்படி? அதாவது என்ன சொன்னீங்கன்னா, நமக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாங்கன்னா மனசு வருத்தப்படுத்திட்டா, நம்மளை இன்சல்ட் பண்ணாலும் வருத்தப்பட்டாலும், அது இன்சல்ட் பண்ணாலும் நம்மளை வருத்தப்பட வச்சுட்டாலும் வேதனையாக தான் இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு நீங்கள் இயேசு புராணம் நினச்சிக்கோங்க. அவர் சிலுவையில் அரைஞ்சாங்கல்ல, இது எவ்வளோ கஷ்டம். அப்போ அந்த சிலுவையில் அரைஞ்ச ஆணியில் குத்துறாங்களே, நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. அது அப்பவுமே கூட அவங்க என்ன செய்கிறேன்னு தெரியாத செய்கிறாங்களே. நாம் என்ன, கடவுள் உனக்குள்ளே இருக்குதப்பா, பரமாத்மா ஒண்டி தான். அந்த பரமாத்மா ஒண்டி தான், அது நமக்குள்ளே இருந்து இயங்குது. பரமபிதாவே நமக்குள்ளே இருந்து இயங்குறாருன்னு அந்த மகான் சொன்னார். அப்பேற்பட்ட மகானை அப்படி சித்திரவதைப்படி கொண்டாங்களே, இன்றைக்கி அவர் தானே கும்பிட்றாங்க. அப்போ அவர் எவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சார். துன்பத்தை அனுபவிக்கணுங்கண்ணே. இப்போ நீ கையில் ஒரு ரிங்கு போட்டிருக்கிறீங்கள, மோதிரம், 7 ப்ராசஸுக்கு அப்புறம் தான் உன்னால் போட முடியும். அந்த 7 ப்ராசஸ் ஆகிறதுக்குள்ளே அது என்னென்ன கல்லில் உளியில் வெட்டி எடுத்தான், நெருப்பில் போட்டு காமிச்சான், சுத்தியில் அடித்தான், மறுபடியும் செதுக்கினான், மிஷினில் விட்டு பாலிஷ் பண்ணலாம். 7வது ப்ராசஸுக்கு தான் நீ போட்டிருக்கிற. உங்கள் ஊரில் கோயில் கட்டுறீங்க 2 கோடி ரூபாயில், ஒரு முருகன் கோயில். சும்மா இருக்கிற கல்லை செதுக்குறீங்க. 4-5 சிலை பார்க்குறீங்க. ராஜமுருகன் வேணுமா, சக்தி முருகன் வேணுமா, வெண்ண முருகன் வேணும், ராஜமுருகன் வேணும், என்ன உங்களுக்கு ஏதோ ஒரு முருகன் உங்களுக்கு பிடிச்ச முருகன். அந்த முருகனை செதுக்கி முடிக்கிறதுக்கு எத்தனை லட்சம் அடி வாங்க அந்த உளியில். அதுக்கப்புறம் தான் முருகன் சிலையாக இருக்குது. அத்தனை லட்சம் அடி வாங்கினதுக்கப்புறம் நீ 2 கோடி ரூபா கட்டி வச்ச கோயிலில் உட்காந்துக்குதில்ல. ஆனால் அது உள்ளுக்குள்ளே உட்கார்றதுக்குள்ளே அது எத்தனை அடி வாங்கிச்சு. அது மாதிரி தியானத்தில் கஷ்டம் இல்லாத இந்த லைனில் போக முடியாது. எவ்வளோ பெரிய செல்வந்தர் புத்தர், ஒரு அரசனுடைய மகன், கடைசியில் தண்ணியாசே போயிட்டார்ல, பட்டினத்தார் எப்படி. அதனால் இந்த லைனுக்கு வரணும்னா இப்போ தொடக்கம். ஆனால் உலகம் நாளைக்கு உன்னை போட்டுரும், உலகம் போட்டுரும். பிரபாகரனா யார் அப்படின்னு உனக்கு அப்புறமே இந்த உலகம் பேசும். இந்த லைனில் இருந்தீங்கன்னா உன்னோட பிறந்தவங்க யார் வேணாலும் ஊருக்கு தெரியாது. அதான் சொன்னேன், வள்ளலாறுலாம் சொன்னேன். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கூட தெரியாது. ஆனால் பிரபாகரனை பற்றி பேசுவாங்க. நல்ல பையன், நல்லா தியானம் பண்ணிகிட்டு இருந்தான், கரெக்டாக குடும்பம் ஆச்சு, பசங்க பிள்ளைங்களை பெற்றான், பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டான், இப்போ தியானம் பண்ணிக்கிட்டு சிவனேன்னு வர்றவங்களுக்கு காசுரா. அந்த நிலை வரும்போது என்ன மாதிரி நீ உட்காந்துக்குவேன். இப்போ இருந்து தொடர்பு இருந்தால் வர்றவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு தியானம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நல்ல பையன், அருமையான, உன்னை நாடி 10 பேர் வருவாங்க. இதுதான் நான் பெற்ற இன்ப பெருக வையகம். இதுக்கு மேலே நமக்கு என்ன புத்தி வேணும்? 100 கோடி ரூபா சொத்து இருந்தாலும் என்ன பண்ண போகிறேன்? உன்னோட வந்தது உணர்வு, உன்னோட போகிறது உணர்வு. இந்த உணர்வு யாரும் கொடுக்க முடியாது, உங்கள்கிட்ட பிடுங்க முடியாது. உன்னோட சொத்துக்கெல்லாம் அடிச்சுக்குங்க விட்டுட்டு போனதுக்கப்புறம். ஆச்சா, கொஞ்சோண்டு சகோதரி கொஞ்சம் கேட்பா, என் தம்பி சொத்தில் கொஞ்சம், அம்மா கொஞ்சம் கேட்பா, மனைவி கொஞ்சம் கேட்பா, பையன் கொஞ்சம் கேட்பா, என் சொத்தில் கொடுக்கல எல்லாம் கொஞ்சோண்டு ஆசை. அது தப்பு இல்லை, உரிமை. ஆனால் உன்னோட எண்ணத்தை பற்றி சொல்ல முடியுமா? பிரபாகரன் என்ன நினச்சான்னு சொல்ல முடியுமா? எங்களால் முடியாதில்ல. அதுதான் அந்த உணர்வு தான். உணர்வை விட்டுறக்கூடாது. உணர்வு தான் தெய்வம்.
அதனால் கொஞ்சம் டைம் தான் ஆகும், குறுக்க நிறையா வரும். அப்போ நீ வந்து நம்மளை யார் துன்புறுத்தினாலும் அவங்களும் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துங்க. வேதாத்திரி மகரிஷி அருமையாக சொல்லி கொடுத்துருப்பார், எதிரி கூட வாழ்த்தும்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீ அந்த வாழ்க வளமுடன் சொல்லும்போது அல்லது மகராசனாரு நல்லாருன்னு சொல்லும்போது இந்த வார்த்தை நேரடியாக செவுத்தில் பட்டு மேலே பட்டு தான் அங்கே போகும். அப்போ நீ ஒருத்தனை வந்து தவறான வார்த்தை சொல்லி கெட்டு போயிடுவான்னு சொன்னாலும் அந்த செவுத்தில் கெட்டு போயிடுவான்னு இடிச்சு கொண்டு வருமில்ல, அப்போ நீயும் கெட்டு போவ, அவனும் கெட்டு போவான். அவன் மட்டும் கெடமாட்டான், உன்னை கெடுத்துட்டு தான் அவனை கெடுக்கும். இவனும் லாஸ் ஆவான், உன்னையும் லாஸ் பண்ண, அவன் லாஸ் பண்ண வச்சிடும், ஆனால் நீயும் லாஸ் ஆயிடுவேன். ஆனால் நீ அவன் நல்லாருன்னு சொன்னீன்னா உன்னை ஒரு காலத்தில் புரிஞ்சுக்குவான். நம்ம தேவையில்லாத பிரபாகரனை பகைச்சிக்கிட்டோம், அப்போ ஏற்பட்ட பிறண்டை இழந்துட்டுமே அப்படின்னு ஆரம்பத்தில் கோச்சிப்படுவான். என்னை அவனை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது, பிரபாகரனை வெறுத்துட்டான், என்னை பிரபாகர் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் யார் வேணாலும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா, அதை பற்றி கவலை இல்லை. பிரபாகரனை அவனை நான் வந்து தேவையில்லாத பேசிட்டேன், அவன் முகத்தை பார்க்க கூட எனக்கு அருகதை இல்லைப்பா, சத்தியா அவங்கள்ட்ட அருகதை போய் சொல்லுங்கள், என்னை மன்னிச்சிரு சொல்லு, நான் அவனை பேசணுன்னு ஆசையாக இருக்குது. அது உங்கள் சித்தப்பாக்கு பெரிய மகளோ ஃப்ரெண்டோ யார் வேணாலும் இருக்கலாம், நேரடியாக பேச்சு கோசமாக இருக்கும். பிரபாகரா என்னமோ நீ அன்றைக்கி 2 வருஷத்துக்கு முன்னாடி தப்பாக பேசிட்டானா, இப்போ புரிஞ்சுக்கிட்டான், தப்பு அவன் மாரி தான் புரிஞ்சுக்கிட்டான், ரொம்ப ஃபீல் பண்ணுறான், உன்னை பார்த்து உங்கள்கிட்ட ஒரு சாரி கேட்கணும்னு சொல்கிறான், நீ வந்து சந்திக்கிறியே சந்திக்க மாட்டியே தெரியலன்னு பயந்துக்கிறான், கேட்டு சொல்ல சொன்னான். அப்போ உங்கள் மனசு அப்போ மாறி, அப்படியா அவன் தப்பை உணர்ந்துட்டான்ல, அவன் தவறை என்றைக்கு உணர்ந்துட்டானோ அப்போ நான் மன்னிச்சிட்டேன் வர சொல்லுங்க நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் இழந்த பிறண்டை சேர்த்துக்கிறீங்கள. அதனால் இதுக்கெல்லாம் ரொம்ப பெருந்தன்மை வேணுங்கண்ணே. பழிக்கு பழி எடுக்கிறான்னு சொல்கிறான் பாரு, அவனுக்கெல்லாம் ஒத்து வராது, அவனுக்கு ஒத்து வராது. பழிக்கு பழி எடுக்கலாங்கிறவனுக்கு ஒத்து வராது. எப்பவுமே மன்னிப்பு கேட்பவன் மனிதன், மன்னிப்பு கொடுப்பவன் மாமனிதன். புரியுதா? மன்னிப்பு கேட்பவன் மனிதன், மன்னிப்பு கொடுப்பவன் தெய்வ மனிதன். மனிதனும் தெய்வம் வாங்கலாங்கிறல்ல, அப்போ நீ மன்னிப்பு கொடுத்துட்டியல்ல, அவன் நல்ல மனிதன், நீ தெய்வ மனிதன். செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்குறவன் நல்ல மனிதன், செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்பவன் நல்ல மனிதன், மன்னிப்பவன் தெய்வ மனிதன். நம்ம தெய்வ மனிதன் ஆகணும். வேற சொல்லுங்க, கேளுங்க, உனக்கு சந்தேகமாக வரக்கூடாது, கேட்டுக்க. இப்போ வந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்து சிலர் வந்து ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிருக்குன்றாங்க, சிலர் வந்து இன்னும் வந்து அது நிறைவேறாத ஆசைகள் இருக்குன்றாங்க. ஆனால் எந்த மாதிரியான ஆசையெல்லாம் வந்து இப்போ எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஆசை ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்குன்னா, சின்ன ஆசை எது பெரிய ஆசை எது, எது நிறைவேற ஆசை, அந்த மாதிரி ஏதாவது கிளாஸிஃபிகேஷன் இருக்கா? இல்லைன்னா அந்த அந்த ஒரு கணக்கே இல்லைங்களா? இப்போ யார் இறந்தாலும் வந்து அது அவங்களோட இதெல்லாம் இங்கே தான் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குங்களா? இல்லை, அருமையான கேள்வி பிரபாகரன் கேட்டிருக்கிற கேள்வி, அருமையான கேள்வி. இதை எத்தனையோ பேர் பயிற்சிக்கு வர்றாங்க. இந்த செத்தத்துக்கு அப்புறம் இந்த ஆன்மானுடைய நிலை என்ன, அது என்ன நிலையை எடுக்கும், அந்த ஆன்மா இங்கே இருக்குதா, நிறைவேறாத ஆசையா நிறைவேறின ஆசையான்னு கேட்குறீங்க. அது நல்ல முக்தி அடையுமா முக்தி அடையாதான்னு இப்போ நீங்கள் கேட்குறீங்க. இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி கேட்டதில்லை. ஆனால் இது அருமையான வாக்கியம், அதுக்கு தான் சொன்னேன். நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய மனசை பற்றி புரிஞ்சுக்கணும். மனசே மகேசன்னு சொல்லிட்டேன். இந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க, ஜீவன் முக்தின்னு ஒன்று சொல்லுவாங்க, மரணமில்லா பெருவாழ்வுன்னு ஒன்று சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நிறைய இப்போ வந்து குழப்பிக்காதீங்க, நிறையா புஸ்தகத்தை படித்து குழப்பிக்காதீங்க. ஏதாவது ஒன்றை தெரிஞ்சுக்குங்க. ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கிற அறிவை வச்சு ஆராய்ச்சி பண்ணுங்கள். இதை சாதித்தவங்களுக்கு நவதுவாரம் தான், ஒரு அப்பா அம்மா வயிற்றில் தான் பிறந்தாங்க. இதை சொல்லி கொடுத்தவருக்கு நவதுவாரம் தான், ஒரு அப்பா அம்மா வயிற்றில் தான் பிறந்தாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இதை சாதிச்சுட்டு போனவங்களுக்கு நவதுவாரம் தான், ஒரு அப்பா அம்மா வயிற்றில் தான் பிறந்தாங்க. இதை சொல்லி கொடுத்தவங்களுக்கு நவதுவாரம் தான், ஒரு அப்பா அம்மா வயிற்றில் தான் பிறந்தாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் நவதுவாரம் தான், ஒரு அப்பா அம்மா வயிற்றில் தான் பிறந்திருக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஏன் நல்ல மனிதனாக மாறக்கூடாது, ஏன் மனிதனாக ஆகக்கூடாது, ஏன் மரணமில்லா பெருவாழ்வு பெறக்கூடாது? பெறலாம். ஆனால் எது மரணமில்லா பெருவாழ்வு பெறுங்கிறது தெரிஞ்சுக்குங்க. இந்த உடம்பு நாராது, இந்த உடம்பு நலுங்காதுன்னு சொல்லுவாங்க. அறிவியலுக்கு 21ஆம் நூற்றாண்டில் ஒருத்தர் கேள்வி கேட்டால் நம்மளால் பதில் சொல்ல முடியாது. நான் அதுக்கு ஒத்துக்கிறது இல்லை, நான் அதை விளக்குறதும் இல்லை. ஆனால் என்னுடைய அறிவுக்கு பிறகு நான் சொல்கிறேன். அப்போ 18ஆம் நூற்றாண்டுலாம் 19ஆம் நூற்றாண்டு தொடக்க வரைக்கும் 18ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் சுதந்திரத்துக்கு முன்னாடிலாம் உடன்கட்டைன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கணவர் இறந்துட்டா அந்த மனைவி வாழ விடாத உடன்கட்டை ஏறும்பாங்க. பிற்காலத்தில் வந்து ஞானிகள் அதை எவ்வளோ பாவ செயல்னு உணர்ந்தாங்க. அப்போ ஒரு மனைவி இறந்துட்டால் கணவர் இறக்கணுமில்ல, கணவர் இறந்துட்டால் மனைவி வாழக்கூடாது, கணவரோட உடன்கட்டை ஏறணும்னு சொன்னவன் இந்த மனைவி இறந்துட்டாலும் கணவர் உடன்கட்டை ஏறணுமில்ல. இவன் மட்டும் புது மாப்பிள்ளையாகவே இருக்கிறான் எப்பவுமே.
அது பாவம் இல்லையா? ஒரு பெண்ணு சுய துரோகம் இல்லையா? அப்போ அந்த உடன்கட்டை ஏறுறதை ஒரு அறிவாளிங்க தடுத்தாங்க, அதை நிறுத்திட்டாங்க. அது ஒரு பக்கம் போட்டு, அப்போ மரணமில்லா பெருவாழ்வு மனசுன்னு ஏன் சொல்கிறோம்னா, அது மாதிரி அந்த மாதிரி காலத்தில் ஜீவ சமாதின்னா என்னென்னா, இந்த உயிர் ஜீவன் முழுமையாக ஜீவன் இருக்கும்போது சிவனை நினச்சி அப்படியே அடக்கமாயிருவாங்க. டெத்துக்கு முன்னாடியே அப்படியே என்னை வச்சு அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம தியான நிலையில் இருந்துக்கிட்டோம். சில பேர் படுத்துக்கிட்டு தியானம் பண்ணுவாங்க, சில பேர் உட்காந்துக்கிட்டு சின்முத்திரையில் இருப்பாங்க. அப்படியே 4 பக்கம் செவுறு வச்சு கட்டி அதை கட்டடை எழுப்பிடுவாங்க. ராகவேந்தர் பெருமான்லாம் அந்த மாதிரி இருந்தவங்க. இது உசுரோட தன்னைத்தானே சாபம் பண்ணுறது என்னென்னா, அறிவறிஞ்சவங்க மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த உடன்கட்டைக்கு தடங்கல் பண்ண மாதிரி இதுக்கு தடை பண்ணிட்டாங்க. இது ஒரு உயிர் வந்து உயிரோடு இருக்கும்போது அவர் விரும்பினாலுமே கூட நாம் எப்படி அந்த உசுரோடு இருக்கிறவரை சமாதி பண்ணுறது? இது வந்து தற்கொலைக்கு சமம். தற்கொலை தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி. அந்த உயிர் உள்ள வேதனைப்படுமல்ல, அவங்களுக்கு வேதனை பட மாட்டாங்க, அவங்க அது நிறைவாகித்தான் உட்காந்துருக்கிறாங்க. ஆனால் வெளியே இருக்கிறவங்க அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ அந்த உயிர் என்ன வேதனைப்படுமோ தெரியலையேன்னு. அந்த மகானுக்காக வெளியே இருக்கிற மக்கள் ஃபீல் பண்ணுறதுனால, அறியாமல் இருக்கிறதுனால இருந்தாலும் டெத் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சால் தான் சமாதி பண்ணணும். டெத்துன்னு தெரியாத வரைக்கும் உயிரோடு வந்து சமாதி பண்ணக்கூடாது. அந்த உயிரோடு இருக்கும்போது செய்கிறதுக்கு பேர் ஜீவ சமாதி. ஜீவன் இருக்கும்போதே சமாதி பண்ண ஜீவ சமாதி கண்ணு. இப்போ வந்து என்னென்னா அது போச்சு, அது இல்லைப்பா. இப்போ நல்லடக்கம் ஆகிட்டாருன்னு சொல்லுவாங்க. நல்லடக்குங்கிறதுனா என்னென்னா, தியானத்தில் இல்லாதவனு நல்லடக்கம் பண்ணுவான். இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போ. நல்லடக்கம் என்பது அவன் கோயிலுக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தியானம் கற்றுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் மனைவி வாழ்கிறாங்க, பொதுவாக சொல்கிறேன். அவன் கோயிலுக்கே போயிருக்க மாட்டான், தத்துவம் தெரியாது, தியானமும் பண்ணியிருக்கவே மாட்டான். ஆனால் நல்லடக்கம் ஆவான். எப்படி ஆவான்? யாருக்கு துரோகம் இல்லாத வாழ்வான், எந்த தப்பு தண்டாலும் பண்ண மாட்டான். ஒருவனுக்கு ஒருத்திங்கிற நெறிமுறையோடு வாழ்வாங்க. கணவனும் அந்த மனைவி தவிர வேற ஒன்று நினைக்க மாட்டான், மனைவியும் தன்னுடைய கணவர் தவிர வேறு நினைக்காத ஒருவனுக்கு ஒருத்திங்கிற வாழ்க்கை நெறியோடு வாழ்வாங்க. அவங்க தியானம் கற்றுக்கிட்டதில்லை, விரதம் இருந்ததில்லை, எங்கேயுமே அவங்களுக்கு கோயில் பாத யாத்திரையாக கிரிவலமாக போனதில்லை. இந்த மாதிரி ஒருத்தர் சிலர் வாழ்கிறாங்க. அவங்களும் நல்லடக்கம் ஆவாங்க. எப்படின்னா கரெக்டாக வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. ஒரு 8 அப்புறம் சஷ்டி எடுத்து பூர்த்திக்கு அப்புறம் 2 பேரும் தொடர்பு இல்லாத வாழ்கிறாங்க. தொடர்புனா உறவு, உடலால் தொடர்பு இல்லாத, ஆண் பெண் நட்பு இல்லாத வாழ்கிறாங்க. ஒன்றா தான் இருக்கிறாங்க. 80-90 வயசு வரைக்கும் வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஒன்றா தான் இருக்கிறாங்க. அந்த ஆண் பெண் நட்பு சொல்கிறோமில்ல, அந்த ஆண் பெண் நட்பு வந்து தன்னுடைய சஷ்டி எடுத்து பூர்த்தி வரைக்கும் மேலே அவங்க 8 மேலே 8வது 8 பிறந்தோன்னே 8 முழுக்க இறைவனையே அந்த உள்ளே இருக்கிற ஆன்மா கோயில் குளத்துக்கு போலினாலும் இந்த உசுறு நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆண் பெண் நட்பு இல்லாத பால் உணர்வை பயன்படுத்தாத ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பால் உணர்வை பயன்படுத்தாத விந்து விரயம் இல்லாத வாழ்கிறவங்க ஒரு 12 வருஷத்து வரைக்கும் ஆன பெண்ணோ அந்த தொடர்பு இருந்து இல்லாத ஒன்றா வாழணும். இனப்பு இருக்கக்கூடாது. இனப்பு இல்லாத வாழ்ந்தால் அதுவும் ஒரு 2 நாள் போட்டு வச்சிருந்தாலும் அந்த பாடி ஒன்றாகாது. அந்த அறியாமையில் பயத்தில் கொண்டு அடக்கம் பண்ணிடுறாங்களோ ஒழிய அந்த விந்து உள்ள அவங்களுக்கு தெவஞ்சிருக்கும், அவங்களுக்கு நீத்து போகாது. அதுக்கு பேர் நல்லடக்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் இறைநிலை அடைகிறது அவங்களுக்கு தெரியாது. கடை விருத்தியன் கொள்வார்கள்னு சொன்ன அந்த கடத்தேர்வு போகிறது அவங்களுக்கு தெரியாது. இந்த மனசு எங்கே போகுதுன்னு தெரியும். உடம்பு நல்லா இருந்திருக்கும், மலைஞ்செல்லாம் கழிக்க மாட்டாங்க, நல்லடக்கம் ஆயிடுவாங்க. ஆனால் ஒரு பிறப்பு எடுக்கும். அவங்க அடக்கம் ஆகும்போது எதை நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த நினப்பில் போய் இன்னொரு பிறப்பு எடுத்து வரும். ஆனால் இந்த மாதிரி இருந்துக்கிட்டு கட்டுக்கோப்பா ஆண் பெண் நட்பு பெண்ணிந்திரியம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இல்லாதையும் வாழ்ந்துக்கிட்டு நம்ம வாழ்ந்தது போதும்னு தனிமையில் இருந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு விட்டுட்டு போகக்கூடாது. வீட்டில் இருந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு தியானம் பண்ணி அந்த அஷ்டாங்க யோகம் சொன்ன பாருங்க, அந்த சமாதி நிலையிலேயே மனம் வச்சுருக்காங்கல்ல, அந்த சமாதி நிலையில் மனம் வச்சுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவன் எந்நேரமும் அந்த நிலையிலேயே இருப்பான். அந்த நிலை வரும்போது நீங்கள் யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போனால் கூட, பத்திரிக்கை வைக்க போனால் கூட வீட்டில் இருக்கிறவங்க பேசுவாங்களோடைய அவன் பேச மாட்டான். நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ரைட், என்ன அவர் அதிகம் பேசுகிறது இல்லைங்க அப்படிம்பாங்க. அப்போ அவர் எங்கே எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பெற்றாலும் முத்திர மனம் இருக்கும் மோனத்தே வித்தகராய், தாதி விளையாடி கைவீசி வந்தாலும் தாதி மனம் நீர் குடத்தே. பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி பட்டினத்தார் பாட்டு. எத்தொழில் செய்தாலும் எந்த தவம் செஞ்சாலும், இப்போ நீங்கள் இங்கேருந்து போயிடுறீங்க, நெதர்லாந்துக்கு போய் கம்ப்யூட்டர் வேலை செய்கிறீங்க, செஞ்சுக்கிட்டே இங்கே நினப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இங்கே நினப்பு வச்சுட்டு இருக்கிறீங்க, சொல்லிக் கொடுத்த ஞாபகம் வரும். எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை, எந்த தவம் வேணாலும் பெற்று, இங்கே இருக்கிற தவத்தை பெற்றாலும் சரி, புருவ மைய தவம் வாங்கியிருந்தாலும் சரி, உச்சி மையம் வாங்கியிருந்தாலும் சரி, ஆதி மைய தவம், 3 தவத்தில் எது வாங்கியிருந்தாலும் அந்த நினப்பிலேயே இருந்தீங்கன்னா முத்திர மனம் இருக்குது. முத்தர்னா மகான்கள், ஞானிகள், அறிஞர்கள். முத்தர் அவங்க 3 பேர் முத்தர்னு சொல்லுவாங்க. மகான், ஞானி, அறிஞர். சித்தர் சொல்லுவாங்க சில பேர் அறிஞர்களை.
அப்போ சித்தருமோ ஞானியுமோ அப்போ மகானும், சித்தர்கள் மகான்கள் ஞானிகள், இந்த 3 பேர் சித்தர் ஞானி மகான்கள், இந்த 3 பேர் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை, மோனனா மௌனம், மோனத்தை வித்தகராய் தாதி விளையாடி கைவீசி வந்தாலும் தாதி கூட நீர் கொடுத்தேன்னு சொல்கிறாரு பட்டிருந்தார். அப்போ பெண்கள் வந்து கிராமத்தில் ஒரு குடம் தலையில் வச்சுக்கிட்டு ஒரு குடம் இக்கத்தில் வச்சுக்கிட்டு, நீங்கள் சின்ன குழந்தையில் பார்த்துருப்பீங்க, அப்படி கையை வீசி வீசி வருவாங்க. இந்த குடம் கையில் இருக்குது, தலைமையில் இருக்கிற குடம் நிற்கிது, உழுவலியல்ல உழுவலியல்ல. அப்போ முத்தர் மனம் தாதி விளையாடி கைவீசி வந்தாலும் தாதி மனம் நீர் குடம், மனசு குடத்து மேலே இருக்குது, புரியுதுங்களா? மனசு குடத்து மேலே இல்லைன்னா கூட விழுந்துருமில்ல. இப்போ கவுத்து மேலே நடக்கிறாங்கல்ல, இந்த பக்கம் 100 பேர் வேடிக்கை பார்க்குறான், அங்கே 100 பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. அவள் குச்சி பிடிச்சிட்டு போகிறாள் நடந்து, அவள் அந்த சனங்களை வேடிக்கை பார்த்தா விழுந்துருவாள்ல. ஆனால் அவளுடைய அல்டிமேட் கோல் என்ன? கோட்டை கடக்கணும், கோட்டை கடக்கணும், இதுதான் சொல்கிறது. அப்போ அந்த மனசு வந்து நமக்கு ஸ்டெடியாயிரு. அப்போ என்னென்னா அந்த மனசு அங்கே வைக்கும்போது இதுதான் ஜீவன் பிரம்ம ஐக்கிய முக்தி. இந்த ஜீவன் வந்து முழுமையாக மனம் அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். மற்றபடிக்கு உடம்பு நாராது நலங்காதுங்கிறது நான் நம்பிக்கிறதில்ல, நான் ஏற்றுக்கிறதில்ல. நீங்கள் ஏற்றுக்கிறதா ஏற்றுக்குங்க. எனக்கு வந்து அது அறிவியல் பூர்வமாக என்னுடைய மனசு ஒத்துக்கிறதில்ல. அதுக்கு எப்படி விளக்கம் சொல்லுவோன்னா, இப்போ உங்கள் வீட்டில் பேட்ரி இருக்குது, அது என்ன வேணாலும் பேட்ரி, கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு ஆச்சுங்களா? நீங்கள் ஒரு 12 மணி நேரம் வர்ற பேட்ரி வச்சுருக்கிறீங்க. உங்கள் பேட்ரி கரண்ட் 12 மணி நேரம் இல்லைன்னா கூட நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கி வச்சுருக்கிறீங்க. நான் வச்சுருக்கிறது ஒரு 50,000 பேட்டரி வாங்கி வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு 6 மணி நேரம் தாங்க. உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டில் 5 லட்ச ரூபா யூபிஎஸ் வாங்கி வச்சுருக்கிறான், அவனுக்கு 24 மணி நேரம் தாங்கும். 24 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பேட்டரிக்கு கரண்ட் வேணுமா வேண்டாமா? கரண்ட் இல்லைன்னா பொங்கிடுமில்ல, பொங்குமா பொங்காதா? அதை சார்ஜ் பண்ணுறதுனா மறுபடியும் கரண்ட் வேணுமில்லைங்க. அப்போ இந்த கரண்ட்டு எப்பவுமே இந்த உடம்புட்டு போகாத நிறுத்தி வைக்க முடியும்னா அது என்ன அளவுக்கு என்னுடைய மனசை ஏற்றுக்கலை, அதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க, அதுக்கு நமக்கு தப்பு இல்லை. புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா? அதுக்கு மேலே முழுசாக சொன்னால் தப்பாக போயிடும். நதி மூலம் ரிசி மூலம் சொல்லக்கூடாது. என்னுடைய மனசை ஏற்றுக்கல, நீங்கள் ஏற்றுக்கிறதுனா ஏற்றுக்குங்க. அப்போ நெல்லடக்குங்கிறது எல்லாமே நெல்லடக்கு ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியறதில்ல யாரெல்லாம் ஆண் பெண் நட்பு நிறுத்தி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நிறுத்தி இந்த விந்தை சேமித்து வச்சுருக்காங்களா அவங்களாம் நல்லடக்கம் தான் ஆவாங்க. அவங்க உடம்பு நாராது நலங்காது. ஆனால் முக்தி அடைகிற நிலை தெரியாது. இந்த சஷ்டி எடுத்து பூர்த்திங்கிறது அந்த இடம் அஷ்டாங்க யோகத்தில் சஷ்டி எடுத்து பூர்த்திக்கு அப்புறம் அஷ்டாங்க யோகத்துக்கு போகிறது அஷ்டாங்க 8வது நிலை அவங்களுக்கு தெரியாது. அவங்க மறுபடியும் பிறப்பு எடுப்பாங்க. அந்த 8வது நிலை தெரிஞ்சவங்க பிறப்பு எடுக்க மாட்டாங்க. அது அங்கே போய் சேர்ந்துரு. சாலோபம் சாமீபம் சாரூபம் சாயுத்திய நிலைக்கு போய் சேர்ந்துரு. சாயுத்தியத்துக்கு முழுமையாக போகாது, விஸ்வரூப தரிசனம் சாயுத்திய நிலைக்கு போயிடும். சாலோபம் சாமீபம் தாண்டி அந்த சாயுத்திய நிலைக்கு போயிடும். சாரூபம் சாயுத்திய நிலைங்கிறது மகான்கள் மட்டும்தான் முழுமையாக போவாங்க. அதனால் இந்த 2 ஸ்டேஜுக்குள்ளே உழம்பிக்கிட்டு இருக்குது, சாலோபம் சாரூபம். இந்த மாதிரி சந்திர மண்டலத்துக்கும் விண்ணுக்கும் சந்திரனுக்கும் போக வர இருக்குது. இந்த ஆன்மா மறுபடியும் பிறப்பு எடுத்து போகும். அவங்க அவ்வளோ சீக்கிரம் அடைய முடியாது. அந்த இடம் தெரிஞ்சால் தான் அங்கே போக முடியும். அதனால் நல்ல கிராமத்தில் இன்றைக்கி நிறைய பேர் நல்ல மரணம் ஆகிறாங்க. அவங்க உடனே பயந்துக்கிட்டு அடக்கம் பண்ணிடுறாங்க. ஐஸ் போட்டு நல்ல ஆண் பெண் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆண் பெண் தொடர்பு இல்லாத கணவன் மனைவி அன்பும் கருணைமையாக வாழ்ந்தாங்களா, விந்து விரையில்லாத வாழ்ந்தா, 12 வருஷத்துக்கு நல்லா இருக்கும்போதே விந்து சுரப்பில் இருக்கும்போதே அவன் நிறுத்தி 12 வருஷம் ஆனதுக்கப்புறம் அவன் இறந்தான்னா அவனுடைய உடம்பு ஒன்றும் நாராது நலங்காது, எந்த மலை ஜலம் வராது. அதுக்கெல்லாம் நல்லடக்கம் தான். விந்து கட்டி வச்சுருக்கிறவங்க விந்து கட்டி வச்சுருக்கிற ஆறாக இருந்தாலும் நல்லடக்கம் தான். ஆனால் இறைநிலை அடையிறதுக்கு உண்டான இடம் தெரியாது அவங்களுக்கு. அவங்க பிறப்பு எடுப்பாங்க. இறைநிலை அடைஞ்சவங்க பிறப்பு எடுக்க மாட்டாங்க, அந்த நிலைக்கு போயிடுவாங்க. இதுதான் நீங்கள் கேட்ட இந்த ஆன்மானுடைய நீங்கள் என்ன நிலை எடுத்தீங்களோ அந்த நிலை. இப்போ உங்கள் வீட்டில் இன்னும் ஈஸியாக சொல்கிறதுனா கிரைண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது, அரிசி ஆடிக்கிட்டு இருக்குது, அரை அரிசியாக இருக்குது, 1/4 அரிசியாக இருக்குது, கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அந்த அரிசியில் இட்லி ஊற்ற முடியுமா? ஆகுமா? முடியாது. அரை குறையாக தான் இருக்குது. அந்த அரிசி முழுசாக மஞ்சிருச்சு, நல்லா மஞ்சிருச்சு, அந்த கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. என்ன அப்பாடா நல்ல வேலை, அரிசி நல்லா மாவு தேனாட்டம் ஆகிடுச்சு, அது பயன்படுமில்ல. அப்போ உன்னுடைய மனசு சுத்தமாக முழுமையாக அடைஞ்சிட்டா. அப்போ பிரபாகரனுடைய வாயிலிருந்து என்ன வரும்னா, உதாரணத்துக்கு இன்னுமா இருக்குது, எப்படிங்க தாத்தா நல்லா இருக்கிறீங்க, அம்மா நல்லா இருக்கிறீங்களான்னா ஆன்மீகம் தெரிஞ்சவங்களை போய் பார்க்குறீங்கல்ல, நான் சொல்கிறத வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பிரபாகர் எனக்கு எந்த குறையும் இல்லை கண்ணு, நல்லா இருக்கிறப்பா, அந்த ஆண்டவன் எப்போ கூப்பிடுவானே தெரியல, அவனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஒரு குறையும் இல்லை, ஆண்டவனுடைய கருணையினால் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க, நான் செய்ய வேண்டிய கடமை செஞ்சுட்டேன் கண்ணு, எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், அவன் எப்போ கூப்பிட்டுக்கோனே தெரியலிங்கிறான்ல, அவளை நல்லடக்கம் அவன் தான் புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொருத்தனை பிரபாகரா எனக்கு ஒன்று கூட வாய்க்கல,
சம்பாரிச்சதெல்லாம் அழிச்சிக்கிட்டே இருக்குது. இந்த உசுரை ஏன்டா உசுரை எடுத்துன்னு இருக்குது. எல்லாம் நரக வேதனையும் அனுபவிச்சு, நரகம் சொல்கிறா பாரு, நரக வேதனையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இதுங்களெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னா இந்த கன்றாவிலாம் பார்த்துருக்கிறேன்னு சொல்கிறான்ல, அவன் நரகத்தை அனுபவிக்கிறான். நரக இன்பமும் நரகம் இங்கே தான். அங்கே இப்போ ராக்கெட்டில் போகிறான்ல, அங்கே இன்னும் நரகம் ஏதாச்சும் இருக்குதா? அங்கே சொர்க்கம் ஏதாச்சும் இருக்குதா? அங்கே பேசுதான் இருக்குது. இப்போ ஒரு பெண் போயிட்டு இருந்தாங்க, அமெரிக்கா பெண்ணு, என்ன வில்லியமே என்னமோ சொன்னீங்களே, வில்லியம். கடைசியாக போயிட்டு இருந்தாங்கல்ல அந்த வில்லியம்ஸ்னு அந்த அம்மா, 60 வயசுக்கு மேலானது. சுனிதா வில்லியம். என்ன வயசு அவங்களுக்கு? 60 வயசுக்கு மேலேங்க. என்ன வைராகியத்தை அங்கே என்ன ஏதாச்சும் அங்கே மரஞ்செடி ஓடி இருக்குதா? போய் ஸ்பேஸ் தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தாங்க. வெளிதான் அங்கே என்ன சிவபெருமான் இருக்கிறாரு, பூத கணக்கெல்லாம் உடக்கடிக்குதா? அது படத்தில் தானே காட்டுறான். அந்த பிரபஞ்ச எவல்யூஷன் ப்ராசஸ் அந்த சத்தத்துக்கு நமக்கு அந்த மாதிரி வச்சு காட்டுறான். அப்படி அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ ஒன்றுமில்லாத இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, ஒன்றுமில்லாத இடத்துக்கு போகணும். அதுதான். அதனால் அந்த மரணமில்லா பெருவாழ்வில் இவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் அதை போய் மறுபடியும் நெட்டில் கேளுங்க, ஃப்ரீயாக உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கும். நீங்களே புரிஞ்சுக்கும். இதுக்கு மேலே அதை பற்றி விவரமாக சொல்ல வேண்டியதில்லை. அதனால் அதுக்குள்ளே நான் அதிகம் போகிறதில்ல. எனக்கு இந்த உடம்பு நாராது நலங்காது பிடிக்கிறதெல்லாம். எல்லா உடம்பும் நான் நல்லா இருக்கிறவனுடைய ஆன்மீகம்னா என்னென்னே தெரியாதவனுக்கு கூட உடம்பு நாராது நலங்காது. விந்து விரையும் பண்ணவனுக்கு உடம்பு நாரியரும் நலங்கிடும். விந்து விரையும் இல்லாத வச்சுருந்தா நல்லாயிருக்கும். அதுக்காக சின்னதுலேருந்து வச்சிடக்கூடாது. 7-8 வரைக்கும் அனுபவி. 7-8க்கு மேலே தொடர்பு இருக்கக்கூடாது. 7-8க்கு மேலே யாரெல்லாம் விந்தை கட்டி வைக்கிறாங்களா, ஆயுசு குறையாக இருந்து 2-8, 3-8, 4-8 போகிறது அது இயற்கை. அது ஏதோ அவ்வளோதான் விதி பயன். ஆனால் முழுமையான ஆயிலிருந்து வர்றவங்க கல்வி அறிவுக்கு ஒரு 3-8, குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு 4-8, 7-8க்கு மேலே 8வது 8லேருந்து 56 வயசு வரைக்கும் முழுமையாக அந்த உடம்பு கணவன் மனைவி நட்பு வச்சுக்கலாம். 7வது 8 முடிஞ்சிருச்சுன்னா 8வது 8 57 தொடங்கிடும். 8வது 8 தொடக்கத்திலிருந்து ஆன்மீகத்தை மட்டுமே நினைக்கணும். ஆனால் எத்தனை பேர் இப்படி நினைக்கிறான்? 60 வருஷத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறான். 60 பெண் 50 வயசுங்கிறான், ஆணுக்கு 55 வயசுங்கிறான். டிவியில் தான் பார்க்குறேன் நான் கூட. இந்த பொம்பளைக்கு 50 வயசு, இந்த பொம்பளை ஆணுக்கு 55 வயசுங்கிறான். இது எப்படி கடவுள் நினைக்க முடியாது. வேறு வந்து லாஸ்டா ஒரு क्वेश्चन. இப்ப கேளுங்க. என்ன வீட்ல வந்து இந்த புக் இருக்கணும், இந்த புக் வந்து படிச்சா நல்லது, இல்ல இவரை பத்தி வந்து தெரிஞ்சுக்கிட்டா நல்லது, இத்தனை பாட்டு நீங்க சொல்றீங்க. எங்களுக்கெல்லாம் வந்து இப்ப இருக்க ஜெனரேஷன் இது வந்து ஸ்கூல்ல இருக்கிறது இல்ல, அப்பா அம்மா வந்து நிறைய இந்த மாதிரி படிக்கிறது இல்ல. அப்படியே வந்து பக்தி மார்க்கமா போனாலும் வந்து திருவாசகம், திருவுரை அந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்ம ஊர்ல வந்து சித்தர்களை பத்தின இதுவும் சித்தர்கள் எழுதின புக்கும் வந்து வீட்டுல புழங்குறதே ரொம்ப கம்மியா தான் இருக்கு இப்ப. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஏதோ 1-2 புக்கு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னா? அதாவது வந்து கண்ணே, எல்லா சித்தர்களுடைய பாடலும் கலந்தது. அது செராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. அதை நீங்கள் மெட்ராஸிலுக்கு வாங்கிக்கிங்க. எனக்கு ஒருத்தர் வாங்கி அதை அனுப்பிச்சார் ஃப்ரெண்டு. அதில் இந்த மாதிரி திருமந்திரம், திருவாசகம், அப்புறம் சிவவாய்க்கீரை, அழுகணி சித்தர் நான் சொல்கிறேன்ல, பட்டினித்தாரு, ஒவ்வொருத்தர் புக்கும் வாங்கினா அது தலைவணிசை எல்லாத்துக்கும் முக்கியமான முக்தி அடைகிறதுக்கு ஞான பாடல். அந்த ஞான பாடல் மட்டும் பிரித்து எடுத்து போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியர் படிக்கிறீங்கன்னா முக்கியமான கொஸ்டின் எடுத்து கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்து அது வந்து அதுக்கு பேர் சித்தர் ஞான பாடல்னு பேர். நீங்கள் செராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க, அதை வாங்கிக்கிங்க போதும். நான் வந்து ஒரு 1.25 மணி நேரம் சித்தர் பாடல் மட்டுமே சொல்லி விளக்கம் போட்டுக்கிறேன். அதை கேளுங்க. அது உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். தொலைவி எடுக்கணும், 150 சப்ஜெக்டில் இருக்குது. உங்களுக்கு அதை அனுப்பிச்சி வைக்கிறேன். அதையும் கேளுங்க. இந்த பாட்டு புரியும். உடல் உயிர் மனசை பற்றி மட்டும்தான் சித்தர்கள் பாடல் வரும். இந்த நீங்கள் வெளியிருக்கிற உருவ வழிபாட்டை பற்றி, முருகனை பற்றி, விநாயகரை பற்றி வெளியே பாடுறதுனா அது அவங்கள பாராட்டி பாசுகிற மாதிரி இருக்கும். அது பாராட்டி பாசுகிற மாதிரி இருக்கும். நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனா நாம் இது பாடணும். அதனால் நமக்குள்ளே தான் இருக்கிறார் சிவசக்தி, நமக்குள்ளே இயங்குது. அதனால் நமக்குள்ளே இயங்கிறதுனால நம்ம சித்தர் பாட்டு படித்தா தான் முழுமை அடைகிறதுக்கு சித்தர் பாட்டு அதுதான் உங்களுக்கு முழுமை அடைய முடியும். சித்தர் பாட்டு அது அந்த பாட்டுக்கு வந்து சித்தர் பாடல்னு பேர் அந்த புக்குக்கு. அதுலேயும் எல்லா புக்கும் வந்துடும். அதாவது எல்லா சித்தருடைய பாடல் ஞானத்துக்கு உண்டானது பொறுக்கி எடுத்து போட்டிருப்பாங்க. அந்த அந்த புக்குக்கு பேர் ஆமாம், அந்த சித்தர் பாடல்னு இருக்கும். சித்தர் பாடல்னு இருக்கும். அதே போதும், வேறு ஒன்றும் இல்லை. வேறு என்ன கேட்குறீங்க? ஆமாம், ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப வெளிநாட்டுலேருந்து வந்திருக்கிறீங்க. இன்னும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் டவுட் இருந்தாலும் கேட்டுக்குங்க. போதும்னா நிறைய பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். சங்கல்பம். திருமேனி திருமுகம் பொன்னிறமாகட்டும். ஜெகவசியம் முகவசியம் மலரட்டும். நினைவு செயல் தூய்மையாகட்டும். அருளும் பொருளும் ஆள்போல் வளரட்டும். பஞ்சபூதங்கள் பாதுகாக்கட்டும்.
நவக்கோள்கள் நன்மை செய்யட்டும். விஸ்வரூபம் விரிந்து அருளட்டும். ஜீவன் சிவமாகட்டும். சிவமே பூரணமாகும். உயிர்கள் வாழ்த்து. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக. நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே. நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும்.